ஈசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயம் पर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बोजयुग्मरुक्म व्यामोहदस्तदितरां पुनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता युवदयस्तनया विदूतिः सर्वं नियमो वदन्तकानि आद्यस्य नकुलपते भद्राभिरामं श्रीमुगडं प्रणमामि பூதம் சரஸ்ய भूतं सहस्रमहावय भट्टनाथ श्रीभक्तिसागर कुलशेखर योगिवाः भक्ताङ्क्रिरेण परहार यदीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्समनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल जन्मस्तेम बङ्गादिलीले विनद विविध जन्मनि श्रीनिवासे भवतु मम श्री भक्ति पाराचर्य दुक्ताप्तिमत्योत्प्रदां संसाराग्नि विधिबन व्यवगत प्राणात्म संजीवनी पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्याघात दूरस्थितां आनीतां निजापदैः सुमनहो प्रेमा विबन्धनहं स्मृति सूत्राणाम् अन्तर्जालम् समर्पयामि. இது மட்டும் உலகின் காரணம் பிரம்மம். அது தவிர்த்து உலகின் காரணம் வேற ஏதோ சொன்ன எல்லாத்தையும் மறுத்து அது எல்லாத்தையும் அது உள்ள கோளாறுகளை சுட்டி காட்டி அதில் நிராகரிச்சு கடைசி என்ன பண்ணும், சைவ ஆகமத்துக்கு உட்பட்ட இந்த பாசுபத மதத்தை நிராகரிச்சோம். அதாவது ஆகமம் அப்படின்னு கமனம்னா வருது, போறது, செல்றது. ஆகம்னா வருது, கடவுள் நம்ம நோக்கி வரான். இது சைவ ஆகமங்கிறது சிவன் நம்ம நோக்கி வரான் அப்படின்னு ஆரம்பிச்சு அதை சொல்லியிருக்கு. ஆனா அது இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் செயல்முறைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் வேதத்துக்கு விருத்தமா இருக்கு. நம்ம முன்னாலேயே பார்த்துருக்கோம். வேதத்துக்கு விருத்தமா, வேதத்துக்கு மாறுபட்டு யார் சொன்னாலும் ஒத்துக்கிறதில்லை. கபிலர் பெருமாளுடைய அவதாரம் சொல்வார், இதே மாதிரி புத்தர் ஒரு அவதாரம் சொல்வார், பெரிய கௌதமர் போன்றவரை பெரிய ரிஷிகள் இவா சொன்னாலும் அது வேதத்துக்கு மாறுபட்டு இருந்ததுனால் அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை, நிறுத்த முடியாது. அதனால சங்கர மதத்துல இந்த 4 இதை பார்த்த முடியாது, 4 வகைகள். இந்த 4 மனிதை தாண்டி இவா ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல அப்படின்னு விட்டு அவளை தள்ளிட்டோம். பாசுபதர்கள், காபாலிகர்கள், காளாமுகர்கள், சைவர்கள். அப்புறம் இப்ப நமது ஆகமத்தை ஒத்துக்க முடியாதுன்னு சொன்ன உடனே ஒரு புது ஒரு கொரி போடுறேன். என்ன கொரின்னாக்க, சரி சுவாமி, இந்த சைவ ஆகமத்தை ஒத்துக்க மாட்டேன்ட்டீங்க, ஆனா ஒரு வைஷ்ணவ ஆகமம் இருக்கு, அதை ஒத்துக்க வேட. அது என்ன வைஷ்ணவ ஆகமம்? என்ன பாஞ்சராத்திரம். இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை ஒத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறோம். சத்தியம் எப்படின்னாக்க, பாஞ்சராத்திரமும் ஆகமும் சைவமும் ஆகமும் எப்படி அதை நீங்க மாற்றா இதையும் மறுக்கணும். உடனே அதுக்கு பதில் சொல்ற அர்த்தம், ஆகமங்கிறதுக்காக மறுக்கல, அதுல சொல்லிக்கிற செயல்கள் எல்லாம் இதுக்கு வேதத்தில் உள்ளதுக்கு மாறுபாடா இருக்குன்னா அதை மறுக்கிறத தவிர்த்து வேதத்தை ஒட்டி இருந்ததுனாக்க எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள ஓட்டம். ஆகமங்கிறது ஏன் வந்தது அப்படின்னாக்க, இது மட்டும் நம்ம என்ன பார்த்தோம், முக்தி அடையறதுக்கு வழி உபாசனம் பார்த்தோம். உபாசனம் அப்படிங்கிறது ஒரு இதை மனசுல ஒரு இது, அதாவது வைஸ்வானராதிகரணம், பூமாதிகரணம் பார்த்தோம்ல, இந்த மாதிரி இமேஜின் பண்ணிட்டு அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் கிடைக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனை பேரால் அது முடியும்? ஏன்னா கண்ணன் பகவதிகள் சொல்றச்ச அர்ஜுனனுக்கு முதல்ல கர்ம யோகத்தை சொல்லி, ஞான யோகத்தை சொல்லி, சத்திய யோகத்தை சொல்லி எல்லாத்தையும் பார்த்தான். ஆனா கடைசி மட்டும் இஸ் பர்ப்ளெக்ஸ்டு. இது முடியாது பொருட்கள், அது முடியாது பொருட்கள். அப்போ வர வர, அதாவது கிருதயுகத்திலேருந்து ஆரம்பிச்சு கலியுகம் வர வர மக்களுடைய மென்டல் கெப்பாசிட்டி குறைஞ்சிட்டே வருது. அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், ப்ராக்டிக்கலா இருக்கணும். அப்போ இதெல்லாம் ப்ராக்டிக்கலா இல்லையே தோணித்து. அப்ப என்ன பண்றது? அதுக்காக என்ன பண்ணாங்க,
ஏதோ உள்ள மனசை கான்சென்ட்ரேட் பண்ணி அதையே நினைச்சிட்டு இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சொன்ன உபாசனங்களை சரியா பண்ண முடியல. அப்புறம் அதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. விஷ்ணுவா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், துர்கையா இருக்கட்டும், வாழ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இந்த டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பதிவை பண்ணுவோம், ஒரு பொம்மையை பண்ணுவோம், ஒரு உருவத்தை பண்ணுவோம். பண்ணிட்டு அதை மனசுல வச்சு பார்த்துட்டே இருந்தோம்னாக்க நமக்கு ஃபோக்கஸ் ஆகும் இல்லையா, டென்ஷன். அதுக்காக அப்படி வந்துனாக்க அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியுமே. அப்படிங்கிறதுனால அவ இந்த ஆகமங்கிறத கொண்டு வந்தாள். அது எப்படின்னு சொன்னோம்னாக்க, முதல்ல பார்த்தோம்னா அவன் 5 நிலையில இருக்கு. முதல் நிலை என்னன்னாக்க பரம். பரம்னா பரமபதத்தில் இருக்கிறது பரம். பரமபதத்தில் இருக்கிற நிலையை எது சொல்றது? நம்முடைய வேதங்கள் தான் சொல்றது பரமபதத்தில். ஆச்சா, அதிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்தது பரத்துக்கு அப்புறம்னாக்க யூகம். யூகம்னா திருப்பார்கடல், அதாவது இந்த அண்ட முட்டைக்கு வெளியில இருக்கக்கூடிய இடம் பரமபதம். தத் விஷ்ணு பரமம் பதம்னு பார்த்தோம் இல்லையா, அது அங்க இருக்கு. அங்க போனா திரும்பி வர்றது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த அண்ட முட்டைங்கிறது 7 உலகங்களும் பல தலையாய பிரம்மாவும் அதுக்குள்ளேயே திருப்பார்கடலும், அதாவது விஷ்ணு லோகமும். இதுக்கு பேர் காரிய வைகுண்டம் பேரு. அது கைலாசம் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. இது ரெண்டாவது. இதுக்கு யூகம்னு பேரு. யூகத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னாக்க புராணங்கள் தெரிஞ்சு பரம் அப்படிங்கிற நிலைமைய இதுல எந்த வேதத்துல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். யூகம்ங்கிறத புராணத்தில் தெரிஞ்சுக்கலாம். விபவம் அங்கேருந்து, அதாவது திருப்பார்கடல்ல இருந்து பெருமாள் அவதாரம் எடுக்கிறார் இல்லையா, இந்த 10 அவதாரம் எடுத்தார். அது எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கார். இந்த அவதாரங்கள்லாம் எப்படி தெரியுதுனாக்க இதிகாசங்களால தெரியுது. ராமாயணம், மகாபாரதம் தெரியும். அதுக்கப்புறம் அந்தர்யாமி இருக்குல்ல, அந்தர்யாமி அபாவாளுக்கும் தெரியும். நம்ம எவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியுது. இந்த அந்தர்யாமியும் நம்ம சொன்ன உபாசனம் சொன்னோமே, கிட்டத்தட்ட ஒண்ணும் எல்லாரும் முடியாது. ஆனா சாதாரண மனுஷாளுக்கு கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக இருக்கக்கூடியது அர்ச்சை. இந்த அர்ச்சையை பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு நமக்கு எப்படி புரியும்? நமக்கு அருளச்செயல் புரியும். அருளச்செயல் புரியும், அர்ச்சை பிடிச்சிருக்கு. ஆனா அவாவா இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பிரதிமையை பண்ணிட்டு இதுதான் சொல்ல முடியுமான்னா முடியாது. அதை ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டாமா? நம்மளுடைய எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஆசைகளாக இருந்தாலும் சரி, அதை ரெகுலேட் பண்ணுவா வேண்டாமா? இன்னைக்கு இல்லை, இந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் கூட ரெகுலேட் பண்ண சொல்றான். ரொம்ப சப்பையான ஒரு மேட்டர் இருந்தாலும் அப்படி இருக்கச்சே நமக்கு முக்தி தரக்கூடிய ஒன்று ரெகுலேட் பண்ண வேண்டாமா? அதுக்காக இந்த ஆகமங்கிறது இருக்குது. இந்த ஆகமங்கள்ல சைவாகமும் இந்த வைஷ்ணவாகமும் 2 இருப்பார்கள். சைவாகம் நான் சொல்றது என்னன்னாக்க, முன்னால டீல் பண்ண அந்த பசுபதி மதத்து ஆகமம் இல்லை. பின்னால மெய்கண்ட தேவர், ஆயன்மார்கள் இவாளால சொல்லப்பட்ட டெவலப் பண்ணப்பட்ட ஆகமங்கள். ஆகமங்கள் எல்லாம் ஒரு உருவ வழிபாட ஆராய்கிறது. எப்படின்னாக்க, நமக்கு ஏதோ ஒரு காரியம் பண்றோம், அந்த காரியத்தை ஒழுங்கா பண்ணதான் வேண்டாமா? எப்படி பண்ணணும்? அது மட்டும் இல்லாம இந்த உருவ வழிபாடு பண்றச்சே அதோட துணையா என்னெல்லாம் வரும், அது மட்டும் இல்லாம எதெல்லாத்தையும் என்கேஜ் பண்ண வேண்டியிருக்கணும். இது அரைவார்த்தை அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஆகம்னு சொல்றது சிலை வடிக்கணும். சிலை வடிக்கச்சு என்ன வேண்டியிருக்கு? சிற்பம் வேண்டும். சரி, கோவில் வச்சு அர்ச்சனை மட்டும் போறாது. கோவில்ல மற்ற பேர் வரணும், போகணும், இது பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி மற்ற பிராகாரங்கள், மண்டபங்கள், வகைராக்கள் இதெல்லாம் எப்படி அமையணும். அது மட்டும் இல்லாம சில பேர் விமுகரா போவா, கடவுள் நம்பிக்கையெல்லாம் போவா. ஆனா அவளையும் இழுத்து பார்க்க வச்சு அதில் ஈடுபட வச்சு அப்புறம் அவளை நல்ல திருத்தணும். அதுக்காக என்ன பண்ணணும்னாக்க மக்களுக்கு உபயோகப்படுவதை மட்டும். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னாக்க இல்லை நிருத்தியம், டான்ஸ், நாட்டிய வகைராக்கள், அப்புறம் வைத்தியம், ஒரு ஜோசியம், இதெல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் சோழர்கால கோயில்களை நல்லா பார்க்கலாம். நார்மலாக எல்லா கோயிலையும் பார்க்கலாம். சோழர்கால கோயில் இருக்கு, நல்லா ரெக்கார்டு இருக்கு. அது முன்னால அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தொல்லியல் துறை நினைக்கிறேன், அவர் சதாசிவ பண்டாரத்தார்னு இருந்தார். அந்த சுவாமி எழுதியிருக்கார் பழங்காலத்து கோவில்களை பற்றி. அதே மாதிரி நீதிராஜன் சோழ வம்ச சரித்திரம் எழுதியிருக்கார்.
அதில் கோவில்கள் என்னெல்லாம் இருந்ததுன்னு எழுதியிருக்கேன். கோவில்களில் ஆவணக்கிளறி, ஆதூர சாலை, பாடசாலைகள், அதை தவிர்த்து கூட்டங்கள் நடைபெற இடம். ஆவணக்கலைன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பத்திரம் எழுதுறது வகைராக. இந்த சாதாரணமாக இருந்ததுனாக்க ஓலையில் எழுதி கொடுத்துருவாங்க. அதை விட கொஞ்சம் முக்கியமாக இருந்ததுனாக்க செப்பேடுகள் எழுதி கொடுத்துருவாங்க. அதை விட முக்கியமாக இருந்து ரொம்ப எல்லா மக்களுக்கும் உபயோகப்படுனாக்க கல்வெட்டாக படிச்சுட்டு இருக்கு. அதனால தான் நீ கோவிலில் கல்வெட்டு இருந்து நமக்கு ஹிஸ்டரியும் இதையும் வேலைப்படுத்திட்டு இருக்கு. இதே மாதிரி ஆவணக்கலையும் ஆதூர சாரம், அது நாட்டு வாகனம், குதிரை வாகனம், மக்களுக்கு வைத்தியம் பண்ணுறதை ஒத்து இந்த பிராணிகளுக்கு வைத்தியம் பண்ணுறதும் கோவில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடைகளை வளர்க்கக்கூடியது இருந்திருக்கு. நீண்ட இப்படி தான் சிற்பம் அடிச்சிருக்கோம். ஆனால் அப்புறம் பாருங்க, தூண்லாம் அவ்வளோ சிற்பங்கள் இருக்கு. இந்த சிற்பங்கள் எல்லாத்தையும் அதிகம் இருக்கு. எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது. இப்போ இந்த சிற்பங்கிற சாஸ்திரம் இருக்கிறதுனால ஒரு கல் தச்சிருக்கு. நல்ல கலை உணர்வு இருந்ததுனாக்க ஒரு கல்லை பார்க்கறதுக்கு அதில் ஒரு சிற்பம் தோன்றது, அவருக்கு ஒரு வளர்ச்சி வருது. அதே மாதிரி எல்லாராலையும் நம்ம நார்மலாக இருக்கிற மக்கள்னால நல்ல நாட்டியம், சங்கீதம் எது ஊக்குவிக்க முடியுமா? எல்லாருமே சேர்ந்தவர்களே முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு காங்கிரிகேஷன் வச்சு ஒரு திருவிழா, இந்த ஊரில் 10 நாள் திருவிழா அப்படின்னாக்க அதுக்கு நாட்டியம், சங்கீதம் வகைராக்கள் தான் எல்லாரும் கூடுற இடமாவும் இருக்கு. அப்போ அந்த கூடுற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இருக்கு. ஆக இந்த கோவில் அப்படிங்கிறது ஒரு மல்டி பர்பஸ் சென்டரா இருக்குது. அது மட்டும் இல்லாம முன்ன சேர சோழ பாண்டியன் இருந்தா ஒருத்தர் மேல் ஒருத்தர் படையெடுத்து ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்தா இல்லையா, அப்படி இருந்தாலும் கோவில் அழிக்க மாட்டாங்க. அதனால கோவில் கட்டணம் அப்படியே இருக்கும். இந்த கோவிலுக்கு கொடுத்த நிபந்தங்கள் இல்லை, இந்த ஜுவல்லரிஸ் வகைராக்கள் அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஆனா மக்களுக்கு, அதாவது அந்த சோல்ஜர்ஸ், அந்த வீரர்களுக்கு இந்த வீரர்களுக்கு சண்டையை தவிர்த்து மத்திய சண்டை கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஒழுங்கோடு போயிட்டு இருந்ததுனால இன்னைக்கும் தமிழ்நாட்டில் நல்லா நிலவிட்டு இருக்கு. நீங்க எத்தனை கோயிலில் பாருங்க, எவ்வளவு அழகான சிற்பங்கள் இருக்கு. அவை எல்லாமே நல்ல நாட்டிய கலைஞர்களுக்கு மாதிரி சிற்பங்கள் எழுதி குறிப்பாங்க. நாட்டியங்கள் என்னென்ன முத்திரைகள் உண்டோ எல்லாத்தையும் தெரியாது பாருங்க. அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்க வைத்திய குறிப்புகள்லாம் இருக்காது. ஆக இவ்வளவு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியதா, மக்களுக்கு உண்மையிலேயே உபயோகப்படக்கூடியதா. சாமியே இல்லைன்னு சொல்றவங்க கூட கோயிலுக்கு வைத்தியத்துக்காக வரலாம், இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்காக வரலாம். வந்தான்னா அங்க சாமியை பார்க்க இருந்ததுனாக்க ஈடுபடலாம். அந்த மாதிரி எல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்காக வருது. அது மட்டும் இல்லாம கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது என்னன்னாக்க நம்ம பொறுத்த மட்டும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. கடவுள் எங்கும் நிறைஞ்சவர் அப்படி இருக்கிறச்ச நமக்கு பின்னால கடவுள் இருக்கான்னு தெரிஞ்சோம்னாக்க நம்ம தப்பு பண்ணுவோமா? உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை ஏற்படுவோம், தப்பு பண்ணுவோம் பண்ண மாட்டானே. அதுக்காகத்தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருந்தாக்க, ராமானுஜர் சித்தி பிள்ளை கோவிந்த பெருமாள், கோவிந்தன் இருந்தார். அவருக்கு என்ன பண்ணான்னாக்க அவர் கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னாக்க அவர் இல்லற வாழ்வு ஈடுபடவே இல்லை. அவருடைய தாய் ராமானுஜர் கம்ப்ளைண்ட் பண்ணார், இந்த மாதிரி என் பிள்ளை இல்லற வாழ்வு ஈடுபட மாட்டேங்கிறான் அப்படின்னு. அவர் கூப்பிட்டு, அதெல்லாம் இல்லை, இவர் ஒழுங்கா இல்லறத்தை கவனிக்கணும், இல்லற கடமைகளை ஆஸ் தலைவர், குடும்ப தலைவர் நீர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவர் போயிட்டு கேட்டாக்க, என்னப்பா பண்ணினியா, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டாக்க அவர் இல்லைன்னு விட்டார். ஏன்னாக்க சுவாமி மனைவியோட கூடணும்னாக்க அதுக்கு இருட்டும் தனிமையும் வேணும். எனக்கு இருட்டும் கிடைக்கல, தனிமையும் கிடைக்கல. என் கூட எப்பவுமே பெருமாள் இருக்கிறதா நினைக்கிறேன். அப்படி இருக்கச்சே எப்படி நான் செய்ய முடியும்? இப்போ பெருமாள் இருக்கா, அங்கே ஒளி தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம பெருமாள் உள்ள எல்லா நேரத்திலும் இருக்கான் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தோம்னாக்கா கடவுள் நான் ஜெனரா சொல்றேன் இருக்கா நினைச்சோம்னாக்கா நம்ம தப்பு பண்ணுவோம். அதை மீறி தப்பு பண்ணோம் நம்ம கோழிப்போம். அப்போ we deserve punishment. அதனால மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காகவே தான் கோவில்கள் ஏற்படுது. அதனாலதான் சொன்னான், கோவில் இல்லாவது குடியிருக்க வேண்டாம். அந்த மாதிரி
கோவில் இதுக்காக இந்த கோவில் வந்து கண்ணாபின்னா இருக்கலாமா, இஷ்டத்துக்கு இருக்கலாமா, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கலாமா? அப்படிலாம் இல்லை. அது எப்படித்தான் அமையும். அதுல ஒரு புனிதம் இருக்கு. முதல்ல இந்த கல்லை செலக்ட் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு எந்த கல்ல கோவில்ல மூல விக்கிரமா வைக்கலாம், எந்த கல்ல தூணா நிறுத்தலாம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட அமைப்பெல்லாம் இருக்கு பாருங்க, அதுல பெரிய என்ஜினியரிங் ஃபீட். இது எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. வேற எங்கேயும் பார்க்க முடியாது இந்த மாதிரி அழகான கோயில்களும். அதெல்லாம் எப்படி இருக்கணும், கீழே சொல்றச்சு தூண்ல இருந்து ஆரம்பிச்சு இல்லை கோயில் கர்ப்பகிரகத்துல ஆரம்பிச்சு கீழே என்ன பண்ணுவாங்கனாக்க உபபீடம், பீடம், கட்டு, அப்புறம் அந்தராளம், உபானம், ரீவம், சிகரம் அப்படின்ற இதெல்லாம் இதுக்கெல்லாம் இந்த அளவுகள் கொடுத்து இப்படி இந்த என்ஜினியர்ஸுக்கும் நல்ல வேலை கிடைச்சிருக்கு. பெரிய பெரிய கற்கள் எல்லாத்தையும் மேலே ஏற்றுறதுக்கு கருவிகள் இருந்துட்டீங்க. இவ்வளவு எல்லாத்தையும் ஒரு மக்களை பூரா ஒரு ஒன்னா திரட்டி ஒரு காரியத்தில் ஈடுபடுத்தி அதனுடைய விளைவு என்ன? தெய்வம். இந்த கோயில் தெய்வம். இன்னைக்கு ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறது அப்படின்னாக்க இந்த மூல விக்கிரகம் சின்னதா இருக்கலாம். ஆனா எவ்வளவு பெரிய கோயிலை கட்டி மொத்தத்துக்கும் ப்ரௌட் அவன் பண்ணிடுவான், நான் இது பண்ணேன் அது பண்ணேன் கோயிலுக்கும் எல்லாம் சேர்த்ததுக்காக அந்த வித்தியாசம். அதனால ஒரு நல்ல ஒரு சோஷியோ ஸ்பிரிச்சுவல் எண்ணத்தோட பண்ணுது ஆகமம். இந்த ஆகமத்துல நம்ம இப்ப பிரசண்டாக சைவாகம், நான் முன்னால பசுபதியாகம் சொல்லலை, சைவாகமத்தையும் இந்த வைஷ்ணவாகமத்தையும் எடுத்துனாக்க சைவாகமத்துல 28 குரூப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வைஷ்ணவாகமத்துல முதலாகமும் பாஞ்சராத்திரம், அதுலேருந்து பிரித்தது ஒன்று வைகானசம். இந்த பாஞ்சராத்திர ஆகமத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. என்ன அப்படின்னாக்க வாசுதேவா சங்கர்ஷண நாம ஜீவோ ஜாயதே, சங்கர்ஷனாத் பிரத்யும்ன நாம சஞ்ஞம் மனஜாயதே, தஸ்மாத் அனிருத்த சஞ்ஞானேன அகங்காரோ ஜாயதே. இதுதான் அப்ஜெக்ஷனுக்கு காரணம். என்னென்ன? வாசுதேவன் இருந்து சங்கர்ஷணம் என்கிற ஜீவன் தோன்றினான் அப்படின்னு வருது. இந்த நேர பொருள் கொண்டோம்னா அடுத்தபடி அந்த சங்கர்ஷணன் என்றிருந்து பிரத்யும்னன் என்கிற மனம் பிறந்தது. அந்த பிரத்யும்னன் என்ற மனத்தில் இருந்து அனிருத்தம் என்று பெயர் பெற்ற அகங்காரம் வந்தது. இப்ப என்ன சொன்னா, நீ எல்லாத்தையும் பகவான் படைச்சான், பரமாத்மா படைச்சாங்கிறிய பத்தி ஆத்மாவே படைச்சிருக்கான்னு சொல்லு. என்ன சொல்றேன்? ஆத்மா படைக்கப்படாது, படைச்சிருக்கான்னு வருது. நம்பர் 1. நம்பர் 2, மனம்ங்கிறது பகவான் அந்த 24 தத்துவங்கள்ல முன்னால பார்த்தா அதுலேருந்து வந்து சொல்றது. ஆனா அது எங்கேருந்து வந்ததுனாக்க இங்கே இதுல இருந்து பிரத்யும்ல இருந்தது அப்படிங்கிறிய இது ஒத்துக்காக இருக்க. ஆகவே பாஞ்சராத்திர ஆகமம் தள்ளத்தக்கது அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட் புரியுறதா? சந்தேகம் ஏதாவது இருக்கிறா? சுவாமி இன்னொரு முறை சொல்லுங்க சுவாமி. இது அதாவது நம்ம என்ன பார்த்தோம்? சித்து, அச்சித்து, ஈஸ்வரன், இந்த 3 எவர் எக்ஸிஸ்டிங் பார்த்தோம். சரிதானா? அப்போ இப்ப என்ன சொல்ற, இந்த 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 பாஞ்சராத்திர ஆகம வாக்கியப்படி என்ன இருக்குன்னு, வாசுதேவன் பகவான் இருந்து ஆத்மா தோன்றிற்று, ஜீவாத்மா தோன்றிற்று. இந்த ஜீவாத்மாவிலிருந்து மனம் தோன்றிற்று, மனத்திலிருந்து அகங்காரம் தோன்றிட்டுன்னு சொல்றீங்க. ஸோ நீங்க ஒன்ற படப்பு வரிசை இருக்க சரியில்லை அப்படிங்கிறது அவளுடைய கன்டென்ஷன். கிளியரா தெரியுது சொல்றச்சே. அதனால இந்த பாஞ்சராத்திர ஆகமும் கொள்ளத்தக்கது அல்ல. இதுக்கு வேதத்துக்கு விருத்தமா இருக்கு, வேதத்துக்கு மாறுபட்டிருக்கு அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி இருந்தா ஆகவே ஆத்மா வந்து பிறப்பிக்கப்படுகிறது. இப்ப நீங்க சொன்ன சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் இந்த 3 வெவ்வேறு தப்பா போயிடுச்சு. அதுக்கு மாறுபாடா இருக்கு, அதனால இதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு. ஆனா அதே பாஞ்சராத்திர ஆகமத்துல என்ன பின்னால் என்ன வருது? ஜாகிதே மிரியதேவா விபஷ்சித்து ஆயம் கஷ்டித் என்ன பபூவ கஷ்டித்தே அஜோதித்யா சாஸ்வதோயம் புராணோ நஹ்யதே கதாகரோ சரீரே. அதாவது வேதத்தை வந்து சொல்றதுனாக்க ஆத்மா வந்து பிறப்பதோ அழிவதோ இல்லை. அது வந்து
எதனாலையும் மாறுபடுவதில்லை. அது நித்தியம், அஜம், நித்தியம், பெறப்பெற்றால் நித்தியம் அப்படின்னு வேதம் சொல்றது. எதுக்கு இது மாறுபாடா இருக்கு? ஆகவே பாஞ்சராத்திர சாஸ்திரம் வேதத்துக்கு விரோதம். புரியுதா வெற்றி? புரியுது சுவாமி. எவர் எக்ஸிஸ்டிங் அவங்க மாறுபடுறாங்க. ஆமா. சோ வேதத்துல ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாதுன்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்கு. 3 பொருள் எவர் எக்ஸிஸ்டிங் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கச்சு இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல, ஆகம சாஸ்திரத்துல வாசுதேவன் இருந்து சங்கர்ஷனுங்கிற ஜீவனும், சங்கர்ஷன்கிட்ட இருந்து பிரத்யும்னங்கிற மனமும், இந்த பிரத்யும்னிட்ட இருந்து அனிருத்தன்கிற அகங்காரமும் தோன்றிட்டு அப்படின்னு சொல்றச்சு இத பரமாத்மா படைக்கலை அப்படின்னு சொல்றது அப்படிங்கிற. புரியுதா? இந்த ஆகமத்தை இவங்க வேதத்துல இருந்து எடுக்கல, இவங்களே உருவாக்குறதா? ஆகமங்கிறது பின்னால வந்து அது எப்படி வந்து ஹிஸ்டரி சொல்ல போறேன் நான். ஆகமங்கிறது பின்னால வந்தது. அதனால இந்த ஆகமம் வந்து ஒத்துக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறார். இப்போ இதுக்கு என்ன பதில் வச்சிருக்காரு? இன்னொன்னு திவ்யோ திவ்யோ ஏகிய மூர்த்தி புருஷா வேதஸ்மாத் காயத்தே பிராணோ மனஹா சர்வேந்திரியாணி. இதுவும் வேத வாக்கியம் தான். இந்த ஒளி பொருந்திய புருஷனிடமிருந்து பிராணன், மனம், பொறிகள் உண்டாயின. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? இப்போ பிரத்யும்னிலேருந்து மனம் உண்டாயிட்டு, இதுல இருந்து அகங்காரம் உண்டாயிட்டு சொல்றீங்களே, ஒத்து வராது. அதனால ஜீவனிலிருந்து மனம் என்பது தவறு. இதுதான் அவளுடைய கண்டென்ஷன், பூர்வபக்ஷம். அப்போ இத தப்பா புரிஞ்சுட்டு என்ன சொல்றோம்னாக்க, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அதிதேவதைன்னு ஒன்று உண்டு. உதாரணமா நம்ம கண்ணு அப்படின்னு சொன்னாக்க அது பதிதேவதை சூரியன். வாக்கு இருக்குன்னா அது பதிதேவதை அக்னி. இந்த மாதிரி அதிதேவதை உண்டு. இந்த அதிதேவத்தை மென்ஷன் பண்றதை தவிர்த்து அந்த 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 தேவனை இந்த ஆத்மாவை சொல்லலை. அதுதான் சொல்றார் திருப்பி. பரவாசுதேவன் வந்து ஜீவத்துக்கு அதிதேவதையான சங்கர்ஷன் அவதரித்தான். மனத்திற்கு அதிதேவதையான பிரத்யும்னன் மன்மதன் அவதரித்தான். இந்த பிரத்யும்னன் தான் மன்மதன். மன்மதன் அர்த்தம் மனத்தை மதிப்பவன். மனம் இருக்கு இல்லையா, மனசை மதிப்பவன். மதிக்கிறதுனா தயிர் கிடையிறோம் இல்லையா, கடையக்கூடியவன். அது மத்தின் பேர், தயிர் எடுத்து மத்தின் பேர் இல்லையா, அந்த மாதிரி. அதான் அதுல இருந்து வந்தான் பிரத்யும்னன். அவதரித்தான். அகங்காரத்துக்கு அதிதேவதையான அனிருத்தன் அவதரித்தான். அதுல இருந்து அகங்காரம் வந்து இப்ப என்னாச்சு? அவன் மன்மதன் நான் தான் அழகு, இது வேணும், இது அழகு வகைராக்கள் இருக்கு. அப்போ அதுக்குன்னு ஒரு அகங்காரம், இதெல்லாம் அதுலேருந்து வருது. அவருடைய எஃபெக்ட் அதிதேவதையை சொல்றதை தவிர்த்து அது வந்து அதுலேருந்து ஜீவனை உற்பத்தி ஆனதாகவோ ஜீவன்லேருந்து மன உற்பத்தி ஆனதாகவும் சொல்லலை அப்படிங்கிற. இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல்ல பரம்ங்கிற நிலையை தெரிஞ்சுக்கணும்னாக்க வேதம் படிக்கணும். கட்டகமிஷன்ல பார்த்தோம் இல்லையா, இந்த 5 பொறிகள், 5 குதிரைகள், அதுல புத்தி சாரதி, ஆத்மா ரதி, இது பார்த்தோம் இல்லையா. அது எது சொல்றோம்? அது எல்லாத்தையும் எது சொல்றதுன்னா, இது எல்லாத்தையும் ஒழுங்கா நடத்தின்னு போறவன் அவன் பரமனை அடைகிறான். தத் விஷ்ணு பரமம் பதம். ஆக இந்த பரமபதத்தில் இருக்க புருஷனை சொல்றது எதுன்னாக்க வேதம் தான் சொல்றது, விளக்கி சொல்றது. அதே மாதிரி யூகத்தில் அடையக்கூடிய மகாவிஷ்ணு இருக்காரு, திருப்பார்கடல்ல இருக்காரு. அவர் என்ன சொன்னாக்க, அவர் புராணங்கள்லாம் இந்த விஷ்ணுவுக்கே எப்படி சொல்றதுனாக்க, மத்தியே விரிஞ்சகிரிசம் பிரதமாவதாரகா அப்படிங்கிற பராசரப்பட்ட ஸ்ரீரங்கராஜஸ்வத்தில். அதாவது விரிஞ்ச கிரிசம், விரிஞ்சன்னா பிரம்மா, கிரிசன்னா சிவன். வாழ்க்கை நடுவில் முதல்ல விஷ்ணுவாக அவதரித்தான். இப்போ பெருமாளுடைய முதல் அவதாரம் என்னன்னாக்க, பரமபதத்திலிருந்து இந்த அண்ட முட்டைக்குள்ள திருப்பார்கடல் அல்லது விஷ்ணுலோகம் சொல்லப்படுற இன்னொன்று காரிய வைகுண்டம் பேர், அதில் உள்ள விஷ்ணுவாக அவதரித்தான். அப்புறம் தான் அவனுடைய தொப்புள்ள இருந்து பிரம்மா வந்தான். பிரம்மா உலகத்தை படைச்சான் அப்படின்னு வருது. ஆக முதல் அவதாரம் என்ன? பரவாசுதேவனுக்கு விஷ்ணு. ஸோ அவதாரம் அப்படித்தான் தோன்றி தவிர்த்து இப்ப என்ன பண்ணான்னாக்க, அந்த பகவானே தானே 2 உருவம் எடுத்துட்டு 2 பேர், சிவன் பிரம்மா 2 பேருக்கு உள்ளேயும்
உள் நுழைஞ்சு இப்போ முதல்ல பார்த்தோமே அனேன ஜீவேன ஆத்மனானு பிரவிஷ்ய நாமரூப வியாகரவாணி விட்டு அந்த படைத்த தொழிலையும் அழித்த தொழிலையும் செஞ்சான். பெருமாளுடைய இதெல்லாம் இருக்கு. அதாவது அவதாரங்கள் இருக்கு. இந்த அவதாரங்கள் எல்லாத்தையும் பண்றச்சு 4-5 வரையா பிரிக்கிறோம். ஒன்றும் விபவாவதாரம், விவாதாரத்துல இருந்து தற்காலம் அந்த காலத்துக்கு அந்த அப்போதைக்கு தோன்றி அழிஞ்சு போயிடும் அவதாரங்கள் சொல்வது உண்டு. அந்த நேரத்துல மட்டும்தான் இருக்கும், அப்புறம் போயிடும், இருந்துடும். இன்னொன்று ஆவேசம். ஆவேசம்தான் வேறொரு ஆத்மா இருக்கு, இந்த ஆத்மா கூடயே நுழைஞ்சு இந்த ஆத்மாக்களை அது ஆக்டிவேட் பண்ணி வச்சு அது தன்னுடைய பர்பஸ் மட்டும் இருந்துட்டு தான் விட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் அம்ச அவதாரம். அம்சம்னா அவனுடைய தோற்றம், அவனுடைய தன்னுடைய இதை அதனோட அவனுடைய இது தெரிகிற மாதிரி, தன்னுடைய செயல் தெரிகிற மாதிரி ஒருத்தரோட தாண்டி இருக்கிறது. ஆனால் இவளுடைய அம்சாவதாரத்தில் ரொம்ப ட்ரேசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். கடைசியில் பூர்ணாவதாரம். இது 4 சொல்லலாம். எப்படின்னாக்க மச்ச கூர்ம வராக நரசிம்ம அவதாரங்கள் பற்றி பாருங்க, அதெல்லாம் தற்காலம். நரசிம்ம அவதாரம் 2 முகூர்த்த காலம் இருந்ததுன்னு சொல்லுவார். இப்போ நம்ம கடை பார்த்தா 96 மினிட்ஸ். அந்த மாதிரி ஆவேச அவதாரம் பரசுராமன். பரசுராமன் பிராமணன். அவன் தான் அப்பா ஜமதக்னிய கார்த்திகேயராஜன் கொண்டதுக்காக கோபப்பட்டு அவன் மேல படையெடுத்து 21 தலைமுறை அரசர்களை கொன்று அவன் ரத்தத்தை ஒரு இடத்துல தேக்கி அந்த ரத்தத்தினாலே தன் பிதாவுக்கு தர்ப்பணம் பண்ணினான். அவன் தேக்கி நடத்தா செமந்த பஞ்சகம். அதான் இன்னைக்கு சொல்றமே நம்ம குருக்ஷேத்திரம் அது அப்படின்னு சொல்றோம். அது அவன் எது மட்டும் இருந்தது ஆவேசம். ராமன் கிட்ட என்கவுண்டர் பண்ற மாதிரி ராமன் சீதையை கல்யாணம் பண்ணிட்டு வரச்சே அவனை தடுத்து நிறுத்தி, நீ என்ன ஓட்ட தனுசு சிவதனுசு வச்சிருக்க, இந்த மாதிரி வைஷ்ணவில் இருக்க, இது உட பார்ப்போம் அப்படின்னு அவன்கிட்ட சண்டை போட்டு கடைசியில ராமன்கிட்ட தோல்வி அடைஞ்சு, அப்போ அவன் வில்ல வாங்கிருச்சு, அவன் கையிலேருந்து விஷ்ணு தனுசை வாங்கிருச்சீங்க, அவனுடைய சக்தியை பூரா வாங்கியாச்சு. அப்புறம் பரசுராமர் வெறும் ரிஷி. இந்த பரசுராம ரிஷி தான் பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் ஆச்சரியனா இருந்து சொல்லிக் கொடுத்தார், வில்வித்தை கற்றுக் கொடுத்தார். அந்த மாதிரி ஆவேசம் தான். அப்புறம் அம்ச அவதாரம். தன்னுடைய அம்சம் அது இருக்கு, அது தெரிகிற மாதிரி இருக்கு, ஆனா முழுக்க வெளிப்படாம இருக்கு. அது யாருன்னு பலராமன் புத்தன். இவா 2 பேரும் பெருமாளுடைய அவதாரம் தான். ஆனா இது விதாவளியில் வந்து அவருடைய ட்ரேசஸ் இருந்துச்சு, அவ்வளவுதான். பூர்ண அவதாரம் தான் ராமகிருஷ்ண அவதாரம். சொல்ல போனா நம்ம உத்தவத்திருட்டியும் நம்ம சொல்லுமே தகராகாசம் படிச்சோம் இல்லையா, தகராகாசத்துல இருக்கிற பெருமாள் எல்லாத்தையும் அவன் இருக்கான், உத்தவத்தையும் அவதாரம் எடுத்திருக்கான். இதுல அவன் எந்த ப்ரொபோர்ஷன்ல நம்ம இருந்து நடத்துறான், இல்லைன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவரை நிமிர்த்து இருக்கோம் வச்சு நம்முடைய மனிதத்தன்மையோ இல்லை கடவுள் தன்மையோ இருக்கு. அதனால சில பேரை பார்த்தீங்கன்னாக்க நல்ல இதோட பக்தி சுரத்தையோட காரியங்கள் செய்யறதும் பிரத்யாதிக்கு உதவுறதும் இருக்கார். சில பேரை பார்த்தீங்கன்னாக்க சுயநலத்தோடு இருக்கார். 2 பேரையும் பார்க்கச்சு எந்த அளவுக்கு அவர்கிட்ட பகவத் தன்மை ஜாஸ்தியா இருக்கோ அவள் பிரத்யாதிக்கு உதவுறா இருக்கணும். எவளுக்கு சுயநலம் ஜாஸ்தியா இருக்கோ, நான்கிற அகங்காரம் ஜாஸ்தியா இருக்கோ, அவள் தன்னை மட்டும் கவனிச்சுக்கிறவாங்க. இந்த மாதிரி மக்களை நம்ம பார்க்கணும். ஆக நம்ம உத்தத்திட்டையும் பகவானுடைய எண்ணம் இருந்துன்னு தான் இருக்கேன். அப்போ இவாளுக்கெல்லாம் தெரியறதுக்காக என்ன பண்ணா, எப்படி பூமியை வராக பெருமாள் தூக்கி எடுக்கச்சே பிராட்டி கேட்டார், சுவாமி என்ன தேவருடைய பத்தினியா இருக்கலாம் எடுத்துட்டு, வாஸ்தவம் சரி, இப்போ என் மேல இருக்கிற மக்கள் இருக்காளே இவாளெல்லாம் பல விதமா இருக்காளே, லோகோ பின்ன ருச்சிக்கு மொத்தத்துக்கு ஒவ்வொரு ருச்சி இருக்கு, இவாளெல்லாம் உயர்த்துக்கு என்ன வழி? எல்லாருக்கும் ஒரே வழியை சொன்னா அது சரிப்படாது. இப்போ நம்ம ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் நடக்கிறது, அதுக்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ஹர்டல்ஸ் ரேஸ் வகைரா. ஒலிம்பிக்ல நடக்கிறது. ஒலிம்பிக் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ல வச்சு நடக்குமா? அவளோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டாமா? இதுலயும் பிரிக்கச்சே ஜூனியர், சப் ஜூனியர், சீனியர்னு பிரிக்கணும் இல்லையா? அதே மாதிரி அவளோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டாம். உலகத்தினுடைய மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரியான தகுதி உள்ளவாள் இல்லை. ஆனால் உலகத்துல எப்ப பிறந்துட்டாலோ அவளுக்கு முக்தி வேணும். இவா என்ன பண்றது அப்படின்னு கேட்க அதுதான் சொன்னார் வராகச்ச ஸ்லோகம்.
ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே சரீரே சதி யோனரக தாதுசாமி ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் மிரியமானம் து காஷ்ட பாஷாண சந்நிபம் ஹம்ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். அதாவது சொல்றார், எப்போ மனுஷனுக்கு மனசும் உடம்பும் நல்ல நிலையில் இருக்கணும், அப்போ இவன் என்ன உண்மையா நினைச்சு என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டானானாங்க, அவன் சாகர நிலையில அவனுக்கு அந்திம ஸ்மிருதி கடைசி நினைவு வந்து வேணல. இதெல்லாம் சொல்றங்க, கடைசி நினைவு என்னவா இருக்கோ அதான் திரும்பி பிறக்கிறான் அப்படின்ட்டு அந்த அந்த வைக்கல. அவன் வந்து இது இறக்கிற நிலையில அவன் வந்து கட்டை போலவோ கல்லு போலவோ இருந்தான்னாக்க என்னத்தை நினைக்கிறது? அதனால அவன் அண்ணா இருக்கிறச்சே என்ன நினைச்சிட்டான்னாக்க அவனுடைய அந்திம காலத்துல நான் நினைக்கிறேன், அவனை அகம் ஸ்வராமி நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நயாமி பரமாங்கதி, நயாமின்னாக்க ஐ லீட் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறேன் நல்ல வழிக்கு அப்படிங்கிறான். அது மாதிரி நமக்கு அந்த அளவுக்கு ஈஸி பண்ணி கொடுத்தோம். அந்த மாதிரி ஈஸி பண்ணி கொடுத்த வகையில தான் இந்த ஆகமங்கள்லாம் ஒரு வகையில் வருது. அதனால இப்போ நம்ம வந்து எதுக்காக ஆகமம் வந்தது அப்படின்னாக்க நம்ம நினைச்சு கான்சன்ட்ரேட் பண்ணி மனசுல வச்சுக்கிறதுக்கு ஆகணும். இங்க பரமத்துல போய் எல்லாரும் இப்பயே கைங்கரியம் பண்ண முடியாது. அதுக்கு போறதுக்கு முன்னால் ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கிறவங்களுக்கு இங்க கோவிலில் கைங்கரியம் பண்ற முடியாது. கோவிலை சீக்கிரதாவது கூட்டி பெருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு களிய சமர்ப்பிக்கிறது மட்டும் ஆரம்பிச்சு அர்ச்சகம் பண்றதுல இவன் கோயிலுக்கு பந்தல் போடுறத இப்படி என்ன யாராருக்கு என்னென்ன முடியும், காய்க வாசிக்க மானசீக கைங்கரியம் பண்றாலும் காய்கம் தான் உடம்பாலே பண்றது. உடம்பால் என்னெல்லாம் பண்ண முடியும்? இத்தனால பண்ண முடியாது சுவாமி, அவருக்கு 2 காலும் இல்லை, அவர் என்ன பண்ண முடியும்? அவருக்கு பண்ண முடியாது. வாசிக்க வாயால பெருமாளுடைய புகழ் பாடலாம் இல்லையா? பாடலாம். மானசீக அதுவுமே முடியல, மனசால அவனையும் நினைச்சிருக்கலாம் இல்லையா? நம்மால் வேற என்ன சொல்றார், பூசஞ்சாந்தி என் நெஞ்சமே புனையும் பட்டாடியும் மகிதே. நான் வந்து உனக்கு வந்து சந்தனம் பூசி விடணும்னு பார்க்குறேன், நல்ல பட்டாடை கட்டணும்னு பார்க்குறேன், முடியல, ஆனால் என் மனசால் அர்த்தியம் பட்டிருக்கேன் அப்படின்னு இந்த மனம் மொழி மெய்களாக 3 நாள் முடிஞ்சாலும் சரி, இல்லை ஏதாவது 1 நாளையாவது அவனுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனாக்க அவன் நம்ம காப்பாற்றுவான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அதுக்கு அவனுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணுமே. நான் பண்ண நினைக்கிறேன், பெருமாளை கைங்கரியம் பண்ண நினைக்கிறேன், எங்கே போய் பண்ணுவேன்? இங்கேயும் இல்லை, நான் எங்கள் ஆதிலே ஒரு பெருமாள் விக்கிரகம் வச்சு அவருக்கு எல்லாம் பண்ணுறேன், திருமஞ்சனம் பண்ணுறேன், திருவாராதனம் பண்ணுறேன், நிறைய நைவேத்தியம் சமர்ப்பிக்கிறேன், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருந்தாக்க நம்ம ஒரு குழந்தைய ஒரு ராஜகுமாரனை இந்தி விடுவாங்க எப்படி பார்த்துக்காளோ அந்த மாதிரி பார்த்துட்டோம்னாக்க அவன் மேல அன்பை பொழிந்தோம்னாக்க அவன் நம்ம மேல திருப்பி அந்த அன்பை பொழிகிறான். அதனால இதை ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் பாஞ்சராத்திரம் பேர். பாஞ்சராத்திரம் ஏன் பேரு அப்படின்னாக்க 5 நாள்ல சொல்லப்பட்டது. 5 நாள்ல யார் சொன்னான்னாக்க முதல்ல பகவான் இருக்கார் பாருங்க, இங்க திருப்பார்கடல் இருக்கார் இல்லையா, காரிய வைகுண்டர், அவர் வந்து அவர் கூட இருக்கக்கூடிய அனந்த கருட விஸ்வக்சேன பிரம்மா ருத்ர இவாளுக்கு சொன்னார் 5 நாள்ல தன்னை ஆராதிக்கும் முறை, தன்னுடைய இது எப்படி அமைஞ்சிருக்கணும், அது எப்படி இருக்கணும்னு இவளுக்கு சொன்னோம். இந்த 5 பேர் கல்வியா இதுல பிரம்மா என்ன பண்ணாங்க, இதை வந்து 5 நைட்டு 5 ரிஷிகளுக்கு சொன்னார். சாண்டில்யர், உபகாயனர், மௌன்சியாயினர், கௌசிகர், பாரத்வாஜர், இத்தனை பேருக்கு சொன்னார். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இதுக்கெல்லாம் வந்திருக்கு. இந்த சம்ஹிதைன்னு பேர். ஆக்சுவலா வேகேஸ்வர சம்ஹிதை கருதன் சொன்னது. ஆரமேஸ்வர சம்ஹிதை அப்படின்னு சாண்டில்ய சம்ஹிதை, விஸ்வக்சேன சம்ஹிதை இப்படிலாம் அதுக்கு பேர். எதுக்கு இந்த மாதிரி அவள் எல்லாரும் தான் கேட்ட அளவுக்கு அதை எழுதி வச்சு அதுபடி இன்னைக்கு நடந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கே, இது யூனிக். மற்ற எந்த கோயில் பாஞ்சராத்திரத்திலேயே பாரமேஸ்வர சம்ஹிதை அப்படிங்கிறது தான் இது ஃபாலோ பண்றது. இதுல சில சிறப்புகள் சொல்றேன் உங்களுக்கு. இந்த உற்சவரும் மூலவரும் சேர்ந்து இருந்தா தான் அங்க திருவாராதனை 2 பேருக்கு நடக்கும், கலியம்சை ஆகும். ஆனால் திருவாராதனை நடக்க தான் நடக்கும். பை சான்ஸ் உற்சவர் வெளியில புரட்டு போயிட்டாரானாக்க அவர் திரும்பி அங்க வர மட்டும் வேற எதுவும் கிடையாது. உதாரணமா
பங்குனி மாசம் 3ஆம் திருநாள் ஜீயபுரம்ங்கிற ஊருக்கு எழுந்தாப்பா. 2ஆம் திருநாள் நைட்டு இங்கேருந்து ஒரு 8-8:30 மணிக்கு புறத்தாருனாக்க ஜீயபுரத்துக்கு மறுநாள் காலம்புரை 2:30 மணி 3 மணிக்கு சேருவோம். அன்னைக்கு அங்கே பூரா இருந்துட்டு ராத்திரி திரும்பி 10:30 மணிக்கு தான் வருவார். வந்த உடனே இந்த 3ஆம் திருநாளைக்கு 3ஆம் நாளைக்கு நடக்க வேண்டிய காரியம் நடக்கல. காலம்புரை திருப்பள்ளி வீட்டிலேருந்து எல்லாம் நடக்கும். விசுவலுக்கு அமைச்சு எல்லாம் நடக்கும். எல்லா திருவாரும் அப்போ தான் நடக்கும். அது வீட்டில் பெருமாளுக்கு வேறு கிடையாது. இந்த மாதிரி சில சில ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு மட்டுமே இருக்கு. அது எதனால வருது? இந்த பாரம்பரிய சங்கீதம். மற்ற நிறைய பாஞ்சராத்திர செயல்கள் அது பாத்ம சங்கீதம் இருக்கு, சாண்டிலி சங்கீதம் இருக்கு. இந்த பாரமேஸ்வர சங்கீதம் பாஞ்சராத்திர சங்கீதம் வந்தது தான் வைகான சங்கீதம். ஆக இன்னைக்கு விஷ்ணு கோயிலில் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு பிரிவு இருக்கு. பாஞ்சராத்திரம் ஒன்று, வைகான சங்கீதம். ஸ்ரீரங்கம் பாஞ்சராத்திரம். பாஞ்சராத்திரத்துக்கு ஒரு மாடல் பிளேஸ் இது. அதே மாதிரி திருப்பதி இருக்கு பாருங்க, வைகானசம். திருப்பதியில பாத்தீங்கன்னாக்க இந்த மூலப்பெருமாளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். மலையப்ப சுவாமி எங்க வேணா போயிட்டு வருவார். அவர் பாட்டுக்கு போயிட்டு அவருக்கு கிடைக்க திருவாரங்கள் வகைராக்கள் நடந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து ஸ்ரீமுஷ்ணம் இருப்பார். ஸ்ரீமுஷ்ணம் பாஞ்சராத்திரம். அங்க மூலமூர்த்திக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். உற்சவமூர்த்தி யஜ்ஞவராகன் இருக்காரு, அவர் 22 நாள் கோயிலே இருக்க மாட்டார். மாசி மகத்துக்கு சமுத்திரக்கரைக்கு விட தீர்த்தவாரிக்கு வேறுபாட்டு தனியா இருப்பார், அவர் தனியா இருப்பார். இந்த மாதிரி இந்த ஆகமங்கள்ல சில வித்தியாசங்கள் அந்தந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரிலாம் வச்சிருக்கான். ஆக இந்த ஆகமங்கிறது அம்மா நன்மைக்காக பெருமாள் நம்ம நோக்கி வந்து தன்னை பார்த்து தன் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாராலையும் மனசால தியானிக்க முடியாட்டாலும் கைகளாலேயும் வாக்குனாலேயும் அவருக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கைங்கரிய பண்ணி அதில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக 5 ராத்திரி சொன்னதுனால இது பாஞ்சராத்திரம் அப்படின்னு பேர். புரியுதா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சந்தேகம்? வைகானசம் என்ன சம்ஹிதைன்னு சொன்னீங்க? வைகான சம்ஹிதை விகனசர்னு முனிவர் இருக்க. விகனசர்னு முனிவர் இருந்த அவர் மூலம் அப்படி சம்ஹிதை வைகான சம்ஹிதை. திருப்பதி இருக்கு பாருங்க, திருப்பதி வைகானசம். திருமலை திருப்பதி வைகானசம். அதுல வேடிக்கை திருமலை திருப்பதி வைகானசம். கீழே திருச்சானூர் இருக்கு இல்லையா, அலமேலுமங்கா கோவில், அது வந்து பாஞ்சராத்திரம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, பெருமாள் சொன்னாரு அனந்த கருட விஸ்வக்சேனர் அந்த கோஷ்டிக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து 5 ரிஷிகளுக்கு, அவங்க வந்து பிரம்மா வந்து 5 ரிஷிகளுக்கு சொல்றாங்க. அதுல ஒரு ரிஷி தான் இந்த விகடசம் சொல்றீங்க இல்லையா, அந்த ரிஷியா? வைகானசம் சொல்றது ரிஷி. வைகானசம் பிரம்மா தான் சொன்னார். வைகானசம் விகனசம் பிரம்மா சொன்னார்ல, அவ சொல்லிட்டு இருக்க வைகானச வரலாறுல சொல்றாங்க. ஆக 2 மேஜர் டிவிஷன் இருக்கு, பாஞ்சராத்திரம் வைகானசம். இந்த பாஞ்சராத்திரத்துல இது சொன்னது மட்டும் இல்லாம மகாபாரதத்துல இந்த பாஞ்சராத்திரிக்கான ஒரு இது இருக்கு, ஒரு ரெகக்னிஷன் இருக்கு. எப்படின்னாக்க இதுல சாந்தி பருவத்துல 131 நிமிஷம் சாந்தி பருவத்துல 348வது அத்தியாயத்துல நம்ம பிரசண்டா போட்டிருக்காங்க. அந்த மகாபாரதம் முழுக்க போட்டிருக்காங்க. அதுல பக்கம் 1271 4 வேதங்களுடன் கூடியதும் சாங்கிய யோகங்களுடன் செய்யப்பட்டதும் 5 தினங்களில் சொல்லப்பட்டதால் பாஞ்சராத்திரம் என்னும் மகாமனுஷன் நாராயணனுடைய வாக்கில் வெளிப்பட்டது. அவர் 4 வேதத்தையும் 4 நாள்லையும் மற்ற எல்லாத்தையும் சாங்கிய நியாய வைசேஷிக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப்பாகவும் பண்ணி இது எல்லாத்தையும் என்கார்பரேட் பண்ணதாக இருக்கக்கூடியதும் ஆகமம் அப்படின்னு சொல்லி பண்ணதுதான் பாஞ்சராத்திரம் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அதுல பீஷ்மர் வந்து யுதிஷ்டருக்கு சொல்றாரு, தர்மபுத்தருக்கு, இந்த பாஞ்சராத்திரங்கள் ஆகமம் ஒத்துக்கொள்ளத்தக்கது. புரியுதா? அதனால என்ன சொன்னேன், வைகான சைவாகமும் ஒத்துக்க முடியாதுன்னு, ஆனா பாஞ்சராத்திரம் ஒத்துக்கிறேன்னு சொல்றேன். ஏன்? மெயின் பாயிண்ட் என்ன, வேதத்துக்கு ஒத்து போறதா போகுது. சைவாகமத்துல வேதத்துக்கு விரோதமான செயல்கள் எல்லாம் இருக்கு. இடுகாட்டு சாம்பல், அது கல்குடல் ஆவாகனம் பண்றது, கபாலத்துல பண்றது, இதெல்லாம் வேதத்துக்கு விருத்தமா இருக்கு. அதனால தள்ளத்தக்க. ஆனா
இதுல இருக்கக்கூடியது எல்லா ஆகமத்தினுடைய எல்லா இதுவும் எல்லாம் வேதத்துக்கு உட்பட்டதா இருக்கு. இங்க உள்ள ஒவ்வொரு செயலும் வேத வேத மந்திரங்களோடு சேர்ந்து, அது மட்டும் இல்லாம வேதத்துல செயல்பாட்டுக்கு இருக்கக்கூடியதான கல்பஸ்மிருதி, இந்த கல்பத்துக்கு ஏற்ற மாதிரியான யாக யஜ்யங்களும் அதுல என்னெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிருக்கோ அந்த திரவியங்களும் அந்த அந்த பொருள்கள் மட்டும் தான் உபயோகப்பட்டு அப்படிதான் பண்றோம். இது முழுக்க முழுக்க வேதத்தினுடைய பகுதியாக தான் வருதே தவிர்த்து வேதத்தை மாறி இல்லை. ஒரு இடத்துல கூட மாறுபாடு சொல்றது இல்லை. அது அவுட்ரேட்டா வேதத்தை மறுக்கிறது. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா ஒண்ணும், அதுல இந்த பசுபதி அப்படிங்கிற சிவன் அவன் செய்வோன் காரணம் மட்டும்தான். இந்த ரெண்டும் தனியா இருக்கு. இதோட இதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த பசுபதிக்கும் அந்த இதுக்கு உயிர் பண்டங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றது தப்பு. ஆனா இங்க எப்படின்னாக்க பகவானுடைய உடம்பா தான் இந்த ரெண்டு உயிர் பண்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது. இப்போ நேத்தி மட்டில சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம் இன்னைக்கு கும்பாபிஷேகம் ஆச்சு, கான்செக்ரேஷன் ஆச்சுன்னாக்க அது தெய்வமாயிடும். அந்த விக்கிரகத்தை அதுக்கப்புறம் நம்ம பெருமாளாத்தான் அந்த தெய்வமா தான் பாக்குறமே தவிர்த்து வெறும் பொம்மையா பாக்குறது இல்லை. அது மட்டும் இல்லாம என்ன ஒரு விசித்திரமா இருந்துனாக்க, யாராவது ஒருத்தர் அர்ச்சா விக்கிரகத்தை அது இதனால பண்ணப்பட்டது, கல்லுனால இல்ல மரத்தினால இல்ல வெள்ளினால தங்கத்தினால பண்ணப்பட்டதுன்னு நினைச்சானாக்க அவன் அதுக்கு எதுக்கு லாய்க்குன்னா, நான் எங்க அம்மாவுக்கு ஒழுங்கான வழியில பிறந்தேனா அப்படி அது யோஜனை பண்ண அப்படி இருக்குமே அந்த மாதிரி இருக்குன்னு அவ்வளவு பெரிய பாபுன்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம ஏன் நமக்கு இந்த அர்ச்சாவிக்கிரம் பாஞ்சராத்திரம் அர்ச்சாவதாரம் உபயோகமா இருக்கு அப்படின்னு, நல்ல தாகம் எடுக்கணும், நல்ல வெயில், ஒரு பாலைவனம் வழியா போயிட்டு இருக்கான் வச்சுக்கோ, நல்ல வெயில் தாகம் எடுக்கணும். அப்போ அவனுக்கு இந்த உலகம் முட்டைக்கு வெளியில ஆபரண ஜலம் இருக்கு, சுத்த ஜலம் ரொம்ப பியூர் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரயோஜனம் உண்டு. அதனால அது மாதிரிதான் பரத்துல இருக்கிறது. அது இல்லை, இந்த பூமி கீழே தோண்டினேனாக்க ஒரு 12 அடி தோண்டினா அப்போ தீர்த்தம் கிடைக்கும். என் தாகத்தான் செத்துட்டு இருக்கான், 12 அடி எப்போ தோன்றது எப்போ கிடைக்கிறது? அது மாதிரி இருக்கிறது தான் வியூகம். திருப்பார்க்குங்க விபவம்னாக்க எங்கேயோ மழை பெஞ்சுது, மழை பெஞ்சோடனே வெறுக்காரர்கள் நிறைய ஆறுகள் தான் ஓடி வந்தது. அந்த ஜலத்தை நினைச்சுட்டா முடியுமா? இப்போ அவனுக்கு அது லாயக்கூடாது. ஆனா அந்த ஓடி வந்த நதிகள்ல இருந்தும் மழை பெஞ்சது போதும் தேங்கி மடுக்களா குளங்களாக ஏரிகளா இருந்ததுனாக்க அது அவனுக்கு உபயோகப்படுது. அந்த மாதிரி அர்ச்சாவதாரங்கள் இன்னைக்கு நம்ம ராவணன் நேரம் பார்க்க முடியாது, கிருஷ்ணன் நேரம் பார்க்க முடியாது. ஆனா அதே ராமனையும் கிருஷ்ணனையும் நம்ம கோயிலில் பார்க்குறோமே, அயோத்தியில பார்க்குறோம், துவாரகையில பார்க்குறோம், கோகுலத்துல பார்க்குறோமே. அப்போ அங்க பார்க்கறச்ச கண்ணன்கிற எண்ணம் தான் வருது தவிர்த்து விக்கிரங்கிற எண்ணம் நமக்கு வருதா? எந்த ஒரு தெய்வத்தை உருவ வழிமா வச்சு பண்ணாலும் அது தெய்வமா தான் தோன்றதே தவிர்த்து அது ஒரு பொம்மைங்கிற எண்ணம் நல்லவனுக்கு ஏற்படாது. அவனுக்கு ஒருத்தனுக்கு அது ஏற்படலைனாக்கா அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஒரு பொம்மையா பார்த்தோம்னா அந்த மதிப்போட பார்த்தா தான் அவனுக்கு மனதம் ஒருமைப்படும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், அவனுக்கு பின்னால முக்தி கிடைக்கும். ஆறு முக்தி வழிகாலோ அவளுக்கு அது பிரச்சனையை தவிர்த்து அதெல்லாம் இல்லை எனக்கு முக்தியெல்லாம் தான் கவலையே இல்லை, இந்த உலகில் வாழ வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கை இது தேவையே இல்லை. ஆகவே பாஞ்சராத்திர ஆகமும் முழுமையாக ஒப்புக்கொள்ளத்தக்கது அப்படின்னு ஆர்கியுமெண்ட். புரியுதா சுவாமி? முதல்ல ஆரம்பத்துல வாசுதேவன்ட்டு இருந்து சங்கர்ஷ்ணன் வந்தாரு ஜீவன், அதுக்கப்புறம் பிரத்யுப்னன் அனிருத்தன் அகங்காரம் வந்தது அது ஒரு பாஞ்சராத்திரம், அது அகேன்ஸ்ட் வேதம்னு நம்ம ஆரம்பிச்சோமே. அது எனக்கு இப்ப பாஞ்சராத்திரம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அப்படின்னு சொல்லி இப்ப முடிக்கிறீங்க. முதல்ல அது மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது, நான் புரிஞ்சுக்கலையா சரியா? அதாவது முதல்ல இந்த மாதிரி சொன்னது அதைத்தான் அவங்க அப்ஜெக்ஷனே சொல்றாங்க. வந்ததுன்னாக்க அதுல இருந்து வந்ததுன்னு அர்த்தம் இல்லை, அது அவதரித்ததுன்னு அர்த்தம். இப்போ கண்ணன் இங்க இருக்கான், கண்ணனா பிறந்தா நமக்கு கிருஷ்ணகிரி எல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம கண்ணன் இங்க இருக்கச்சு திருப்பார்கல்ல பெருமாள் இல்லையா, பரவத்துல பெருமாள் இல்லையா? இது அவதாரம் வரைச்சு. அதாவது ஒருத்தன் ஒருத்தன் வந்தான்னு சொன்னாக்க அவன் அங்க இல்லாம போயிடல, அப்படி இல்லையே.
இந்த பொருத்தப்பட்டுல என்ன பண்ணா இவன் தான் அவதரிக்கிறான். அது என்னன்னு சொன்னேன் விட்டான். மத்திய விரிஞ்சகிரிசம் பிரதமாவதாரகான்னு பகவான் விஷ்ணுவாக வந்து 2 பேர் நடுவில் தானே அவதரிச்சாங்க. அதாவது he is the director. நாராயணன் விஷ்ணு தான் டைரக்டர், மற்ற பேர்லாம் பாத்திரங்கள். அப்போ டைரக்டரே ஒரு கேரக்டரா வரான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பிரம்மாவோ சிவனோ இருக்கச்ச ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவை பெருமாள் ஆவேசம் பண்ணி அவனை பிரம்மாவாகவும் இந்த சிவனாகவும் வச்சுக்கிட்டு செயல்கள் நடத்திட்டு போறான். அது மட்டும் இல்லாம தானே இன்னொருத்தர் ஆவேசம் பண்ணாம தானே இருந்துட்டு விஷ்ணு அது நடத்துறான். அதனாலதான் சொல்றான் பிரம்ம பட்டம்ங்கிறது மாறிண்டே இருக்கும். பார்த்தோம் இல்லையா? அடுத்த பிரம்மாவா ஆஞ்சநேயர் வரப்போறான்னு சொல்றச்சு. அப்போ பிரம்மாங்கிறது எப்பவுமே அதெல்லாம் இல்லை. ஆனா அந்த பிரம்மாவுக்கு அனிருத்தன்னு பேரு. அது மாதிரி இந்த பிரம்மாக்குள்ள தான் அனிருத்தனா இருந்து படைப்பு தொழிலை செஞ்சுட்டு இருக்கான். சிவனுக்குள்ள சங்கர்ஷனா இருந்து தான் அழிவு தொழிலை செஞ்சுட்டு இருக்கான். விஷ்ணு கிட்ட தானாகவே இருந்து காதல் தொழிலை பண்ணிட்டு இருக்கான். இவன் காதல் தொழிலை பண்றதுனால்தான் அவன் வந்து இங்க அவதாரம் பண்ணி நம்மோட கூடி பழக முடிகிறது அப்படிங்கிறது. புரியுதாமா? ஓகே, புரியுது சுவாமி, புரியுது. அதாவது அது காதுல அதான் இது வேற ஹெட்போன். சரி, இது வந்து சோ அத சொன்னதையே நம்மளுக்கு வந்து எகென்ஸ்டா சொல்லி நம்மள கேக்குறாங்க. இந்த மாதிரி அகேன்ஸ்டா. ஆமா, நம்மளோட இதையே நம்ம அகேன்ஸ்டா கேட்டாங்க. அதை வந்து நம்ம இல்லைன்னு நம்ம மறுத்திருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய கன்சர்ன் இருக்கு. அதுக்கு வந்து முக்கியமானவர் இருக்கார். நம்ம அவரை பார்த்து சொல்றோம் இவர் தான் அது அப்படிங்கிறோம். இவர் தான்ப்பா அந்த கன்சர்ன் அப்படின்னாக்க அவர் தான் அந்த பெரிய ஒர்க் ஷாப்பா இல்ல அதான் அந்த ஆபீஸா இல்ல இல்லையா? அவர் அதுக்கு பெரிய அதிகாரி, முக்கியமானவர் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி எடுத்துக்காம அதுல இருந்து வந்ததுன்னு சொன்னாக்க அதை அதிஷ்டித்து வந்தது. இப்போ நமக்கு கண் இருக்கு இல்லையா? கண்ணுக்கு அதிஷ்டான தேவதை சூரியன், வாக்குக்கு அதிஷ்டான தேவதை அக்னி அப்படின்னாக்க வாக்கு அக்னி சொன்னாக்க ஓஹோ வாக்கு நெருப்பு பிறக்கிறதா அப்படின்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அந்த மாதிரி அதுக்கான அவளுடைய உருவத்தை எடுத்துதான் இந்த தேவதைகள் ஒன்னொன்னுக்கு ஒரு உருவத்துக்கு இருக்கா. அதே மாதிரி இவாளுக்கு வந்து சேர்ந்தேன். அதோட பிரத்யும்னன் அப்படிங்கிறவன் தான் இதுல படிச்ச சீவாவதில் பார்த்தோம்னாக்க பிரத்யும்னன் கண்ணனுடைய பிள்ளை பிரத்யும்னன் வருது. இந்த பிரத்யும்னன் தான் மன்மதன். அதனால இந்த மாதிரி ஒன்னொன்னு வரைச்ச அதுக்கு தான் உள்ள இருந்து அவளை இயக்கி இதை செய்ய வைக்கிறான். இதுதான் அதுலயும் பார்த்தோம். நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே, நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே, நாராயணாத் சக்ரோ ஜாயத்தே நொட்டு அவன்கிட்ட இருந்து வந்தான் அப்படின்னாக்க நிறுத்தம். இவெல்லாம் முன்னால இல்லை, இந்த ஆத்மாக்களே இல்லை, இந்த ஆத்மாக்களா வந்து நிறுத்தமா இல்லை. இந்த ஆத்மாக்களை இந்த இடத்துல நியமிச்சு தான் அவர் கூட வந்து அந்த வேலையை செஞ்சான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ராமானுஜருக்கு முன்னாடியே வந்து இந்த பாஞ்சராத்திரம் வைகானசம் இதெல்லாம் எல்லா கோயில்கள்லயும் எக்ஸிஸ்டன்ஸா இருந்தது. சோ இதுவும் வேதத்துல இருந்து வந்ததுதான். இது ஆகமம், இந்த ஆகமம் வேதத்துல இருந்து வந்ததுதான். ஆமா ஆமா, மகாபாரத காலத்துல இருந்திருக்குமா? அது பீஷ்மர் சொல்றார் தர்மபுத்திரமா இதை பத்தி, பாஞ்சராத்திரத்தை பத்தி சாந்தி பருவத்துல இருக்கு. அதாவது ஆகமங்கிறதுக்காக தள்ளல, சைவாக தள்ளல, இது வேதத்துக்கு எகன்ஸ்டா இருக்குன்னா தள்ளுறோம். ஆனா பாஞ்சராத்திர ஆகமங்கிறது ஒத்துட்டு இருக்கு, அதனால ஒத்துட்டு இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்க சைவாகமத்தை ஒத்துட்டு இருக்கா இல்லையா? சைவாகமத்தை தள்ளி ஆகமங்க தள்ளலையே. இன்னைக்கு இருக்க சைவாகமம் நாம சொல்ற இந்த ஆகமம் வேற. இன்னைக்கு இவெல்லாம் பின்னால மேகண்ட நாயனார் இவெல்லாம் போய் அது ரெகுலரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சைவாகமத்திலையும் இந்த மாதிரி கோவில் அமையணும், சிவன் கோவில் இந்த மாதிரி அமையணும் அப்படின்னு இருக்கு. அதை நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணி தானே இருக்கோம். எப்படி பெருமாள் கோயில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் சிவன் கோயில் நடந்துட்டு இருக்கு. சம்பிரதாய பேதங்கள் இருந்தாலும் சரி, அது வந்து மற்றபடிக்கு எல்லாம் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கலாம். அதை ஒத்துக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம அந்தந்த கோவில் அந்த பெருமாள் அந்த சுவாமியை பார்த்தோம்னாக்க மனசு ஈடுபட்டு தானே படுறது. அது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்க சிவன் கோயிலாம் பார்த்தீங்கன்னாக்க அம்பாளுக்கு ஒரு தனி மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதும்போது நவராத்திரி போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி அலங்காரம் போட்டு பண்ணி அப்படியே எல்லாரும் அப்படியே ஈர்க்கப்படுறா இல்லையா? இந்த கோயில்கள் எல்லாமே எல்லாம் சொன்ன மாதிரி அவ்வளவு ஒரு கம்யூனிட்டி ஹால் மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கு.
அதுக்கு சோழ வம்ச சரித்திரத்தை ரொம்ப நல்ல விவரமாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோயிலெலாம் சாதாரணமாக இல்லை. வெளியூர்லேருந்து வருவாளுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய இடமா இருந்திருக்கு. எஸ்பெஷலி பெருமாள் கோயிலில் ததிய ஆராதனை முதல்ல முக்கியமாக பெருமாளுக்கு பிரசாதம் நிறைய உண்டு. வெளியூர்ல இருந்தோ அங்கே தேசாந்தரி அவள் தேசத்தை தெரியக்கூடிய அவளுக்கு சாப்பாட்டுக்கு வழி இருந்திருக்கு. மழைகழை வந்ததுனாக்க உதவிக்கிறதுக்கு மெனாட்னோ 1977 பெரிய ஃப்ளட் வந்தது. ஸ்ரீரங்கத்தில் 2 பக்கம் 2 காவிரியும் தேவர் இன் ஸ்பேட். இதுக்கு எங்கே இப்போ நாங்கள் இருக்க தெருவுக்கு பின் தெரு மட்டும் தண்ணி வந்துருச்சு. அப்போ அதுக்கு வெளியில் இருந்தா இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க மார்பளவு ஜலம் இருந்தது. அங்கே இருந்த எல்லா ஜனங்களும் தன்னுடைய ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ஆயிரக்கணக்கான மாடியில் வந்து தங்கிட்டாங்க. ஒரு 4-5 நாளைக்கு இங்கே தான் இருந்தாங்க. அப்புறம் தான் போக முடியுது. ஸோ இவ்வளோ பெரிய கோயில் கட்டினது எதுக்காகனாக்க, இந்த காவேரியில் எப்பவும் வெள்ளம் வரலாம், வந்தால் அவள் தங்கறதுக்கு இடம் வேணும் அப்படிங்கிறத தான் கட்டியிருக்காங்க. அதை பற்றின ஹிஸ்ட்ரிஸ் நிறைய இருக்கு. ஆக கோவில்ங்கிறது ஏதோ பெருமாளை வழிபடுறதுக்காக மட்டும் இல்லாமல் மக்களுக்கு உதவி பண்ணக்கூடிய எண்ணமாக இருக்கணும். இந்த கோயில்களில் பாடசாலை இருந்தது, எனக்கு தெரிஞ்ச பாடசாலை இருந்தது கோயில்களில். அதனால எல்லாருமே உபயோகம் பண்ணவங்களுக்காக இந்த கோவில் அமைப்பை பற்றி சொல்கிறது தான் ஆகமம். இந்த மூர்த்தி எப்படி அமைஞ்சிருக்கணும், இந்த மூர்த்திக்கு என்னென்ன காலத்தில் என்னென்ன திருவாராதனங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறது தான். சைவாகமத்தில் அவளுக்கு ஏற்பட்ட மாதிரி சிவலிங்கத்துக்கும் நடராஜருக்கும் இதாக பண்ணுறது சொல்கிறது. இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமாள்னாக்க இவர் ராமன்னா இந்த மாதிரி பண்ணணும், கிருஷ்ணனா இந்த மாதிரி பண்ணணும், அதே அந்தந்த ஊர்களுக்கு பிராட்டிக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படிலாம் வரும். புரியுதா? புரியுது சுவாமி. ஓகே, சந்தேகம் இல்லையா? இப்போ புக்குக்கு போலாமா? வெற்றி ஏதோ சொல்ல ஆரம்பிச்சு. வைகானசம் பாஞ்சராத்திரம் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அந்த சின்ன சின்ன பிராக்டிசஸ் மட்டும் தானா? அது ஏன் சொல்றீங்க? காலையில் சரியா விடல, சொல்லுங்க. வைகானசம் பாஞ்சராத்திரம் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து அந்த சின்ன சின்ன பிராக்டிசஸ் மட்டும் தானா? ஆமா, அதாவது மெயினா என்னன்னாக்க எந்த இடத்துல தண்ணீர் வசதி மற்ற வசதிகள் நிறைய இருக்கோ அதெல்லாம் பாஞ்சராத்திரமா இருக்கும். தண்ணீர் வசதி கம்மியா இருக்கிற இடம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வைகானசமா இருக்கும். ஏன்னா பாஞ்சராத்திரம் திருமஞ்சனம் பண்ணினாக்க நிறைய வேணும். இப்போ ரங்கநாதன் அழகிய நாள் திருமஞ்சனம் நம்பெருமாள் திருமணம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னாக்க 108 கலசம் வச்சு பண்ணுவார். அவர் கண்டமாரெலாம் குளிக்க மாட்டார். அவர் வந்து குறிப்பிட்ட நாளில் தான் குளிப்பார், வெந்நீரில் தான் குளிப்பார். எங்கே திருமஞ்சம் நடக்கிறதோ அங்கே அவர் கண்ணுக்கு முன்னாலே வெந்நீர் போடணும். அதை விளாவி அந்த மணியாரை பார்த்து சரியா இருக்கு ஆகட்டும்னு சொல்லுவார். இது ஆனால் இதே தீவிலிபுத்தூர்ல ஆண்டாள் சந்தி பாருங்க, ஆண்டாள் இங்க 9 கலசம் தான், அது திருமஞ்சனம் ஆகிடும். அதே மாதிரி எங்க வசதிகள் குறைச்சலா இருந்ததோ அங்க நிறைய வைகானத்துல மந்திரம் ஜாஸ்தி, தந்திரம் ஜாஸ்தி. தந்திரம் செயல்முறை ஜாஸ்தி. மெயினா வித்தியாசம். சில நடைமுறை வித்தியாசம் சிலது இருக்கு. நிறைய கோயில்கள் பாஞ்சராத்திரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தா பாதி பாஞ்சராத்திரம் பாதி வைகானசமா இருக்கும். புரியுதா சுவாமி? புரியுது சுவாமி, புரியுது. இப்போ பிரசன்ட்லி இருக்கக்கூடிய சைவம் வந்து அப்போ வேதத்தை ஒட்டினதா ஆயிடுச்சு இல்லையா? வேத சார்புடையதா இருக்கு. ஆமாமா, இப்ப நீங்க சிவன் கோயில்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வேதத்தை ஒட்டி வந்து என்ன. நான் தான் சொன்னேன், இன்னைக்கு இருக்கிற சைவர்கள் எல்லாரும் விசிஷ்டாத்வைதிகள், அத்வைதிகள் இல்லை. இந்த ஸ்மார்த்தாங்கிறத அத்வைதிகள், விசிஷ்டாத்வைதிகள். இவாளும் பிரம்மத்துக்கு சிவன்கிற முழுமுறை கடவுள் சிவன், அவனுக்கு நம்மளாம் இதா இருக்கக்கூடிய, அவனுக்கு பணியாளர்கள் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற எடுத்துக்கிடுவாங்க. அதனால சைவ விசிஷ்டாத்வைதம் தான் இன்னைக்கு சைவம், சிவ விசிஷ்டாத்வைதம் தான் சைவம். இன்னைக்கு அந்த இது வேதத்தோட ஒத்து போறது. அங்கேயே வேத மந்திரங்கள் சொல்லி தான் நடக்கிறது எல்லாம். ஓகே சுவாமி, நன்றி. அடியேன். சரி, பக்கம் 194. உற்பத்தி அசம்பவாத்திய அதிகரணம். ஆத்மா படைப்பு மறுப்பு களம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். இதுகாரம் பல மத கருத்துக்கள் ஆராயப்பட்டு அவற்றுள்ள குறைகள் சுட்டி காட்டப்பட்டன. அதே வரிசையில் பாஞ்சராத்திரம் என்னும் கொள்கை ஆராயப்படுகிறது. இது உபாசகன் மனத்தில் உபாசனத்துக்கு ஒரு பற்றுக்கோடு ஏற்படுத்தும் முகமாய்
வரம்பில்லாத பிரம்மத்தை ஒரு உருவில் வரம்புடையவனாக உருவகப்படுத்த சொல்லும் மதம். சொல்லச்சே மற்ற மதங்கள் இருக்கே, வரம்பே இல்லாத அவன் எங்கே வருந்தாச்சு, அவனை ஒரு சின்ன பொம்மையில வச்சா சரியா விடும்போது அப்படிங்கிறான். அப்படி இல்லை, அவன் எங்கே நிறைஞ்சாச்சு, பொம்மையில நிறைஞ்சிருக்கான். ஆனால் அவ்வளவு பெரியவனை நம்ம மனசுக்கு தெரிகிற மாதிரி சின்னதா பண்றோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரிஃப்ளெக்ஷன் டெலஸ்கோப் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரியன்லேருந்து நம்ம நேர பார்த்து எதையும் எடுக்க முடியாது. அது ரிஃப்ளெக்ஷனை ஒரு சின்ன புள்ளி மாதிரி வச்சு அதை அப்புறம் ஒரு வழியாக பார்த்து அது நடக்கிறதெல்லாம் நம்ம அறிஞ்சு அது பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு அந்த புள்ளி தான் எல்லாம் சூரியனாக இருக்கணும். அது மாதிரி நம்ம பகவானை பார்த்தோம்னாக்க அங்கே பார்க்கறது தெரியுறதோ தெரியலையோ, நமக்கு நம்ம கோயிலில் பார்த்தா பகவானை நினைச்சுக்கிறோம். இன்னொன்றும் அண்ணா கோயில் போராட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகவானை நம்ம வீட்டு பிள்ளையாக, நமக்கு தோழனாக, நமக்கு தகப்பனாக, தந்தையாக, தாயாக நினைக்க முடியும். அதுக்காகத்தான் இது வச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், இன்னைக்கு எங்க தகப்பனார் இருக்கார், தாயார் இருக்கார், அவள்லாம் பறவை வச்சு நாளாச்சு. ஆனா அவளுக்கு படத்துக்கு மாலை போடுறேன், இது அவளுக்கு போய் சேருமா? நான் இப்ப அவளாவே நினைக்கிறேன். இந்த மனசுல இந்த எண்ணம் ஏற்படுறதா இல்லையா? இந்த மனசுல ஏற்படுற எண்ணம் தானே அவன்கிட்ட கொண்டு சேர்க்கணும். நமக்கு இல்லை அவன் யாரும் சொந்தம் போய் செஞ்சுட்டு நமக்கு அவளுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்குது. அது மாதிரி நமக்கு அவ்வப்போது அந்த நினைவை ஏற்படுத்தி நம்ம அவளோட ஒன்றுபட வைக்கிறது. அதனால்தான் இந்த விக்கிர வழிபாடுங்கிறதே வந்தது. உருவ வழிபாடு வச்சு இதன் மூலமாக நம்ம மனசு ஒருமைப்பட்டு இந்த பிரம்மத்தை இதன் மூலமாக பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. புரியுதா? வரம்பில்லாத பிரம்மத்தை ஒரு உருவில் வரம்புடையவனாக உருவகப்படுத்துவதை சொல்லும் மதம். இதுவரை எதிர்வாதித்தோர் இம்மதம் தள்ளத்தக்கது என கூறுகின்றனர். அவர்கள் வாதிகளை வென்று இது கொள்ளத்தக்க மதமே என்பதை தக்க சான்றுடன் நிறுவுகிறார். இது உற்பத்தி அசம்பவாத் என்று மறுப்பு சூத்திரத்தில் பங்குவதால் உற்பத்தி அசம்பவாத் கரணம் ஆன்ம படைப்பு மறுப்பு களம் எனப்படுகிறது. இக்களத்தின் சூத்திரங்களும் அவற்றின் பொருளும். உற்பத்தி அசம்பவாத் இந்த பூர்வ சூத்திரம் எதிராளி சொல்றது. ஆன்மா தோற்றம் அழிவும் அற்றது என வேதம் கூறுகையில் பாஞ்சராத்திரத்தில் ஆன்மா உண்டாகிறது என கூறுவது பொருந்தாது. அதே மாதிரி ந கர்த்து காரணம், அதே போல் படைக்கப்படுவதாக கூறுவதால் ஆன்மா மனத்திற்கு காரணமாகிறது. நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல இருந்து சங்கர்ஷன் அப்படிங்கிற ஆன்மா உண்டானா அவன்கிட்ட மனம்ங்கிற பிரதியோனம் உண்டாச்சு. ஸோ ஆன்மா படைக்கிறது இல்லை. அப்ப நீ சொல்றீங்க ஆத்மா இருந்து மனம் சொல்றீங்க, அது ஒத்துக்க முடியாது. நான் கருத்து காரணம் இல்லை. இது ரெண்டுமே பூர்வபக்ஷ சூத்திரம் எதிராளி சொல்றதை எடுத்து கோட் பண்றார். அதுக்கு அடுத்தது விஜயானாதி பாவே வா தத பிரதிஷேதா. இங்கு கூறப்படும் ஆன்மா, மனம், அகங்காரம் முதலியவை பரமாத்மாவின் வேறுபட்ட நிலைகளாக உருவகப்படுத்துவதால் மறுப்பு தளதாகும். ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். இருந்தாலும் ஒன்னொன்றுக்கும் அவன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு பண்ற மாதிரி இது எல்லாத்துக்கும் அவனே காரணமா இருக்கிறதுனால நீ சொல்றது படைக்கப்பட்டதுன்னு சொல்றது தவறு. படைக்கப்படவில்லை. ஒன்று வெப்பதிஷேதார்த்த. இதே பாஞ்சராத்திரத்தில் ஆன்மா படைக்கப்படுகிறது என்பது முன்பே மறுக்கப்பட்டுள்ளதாலும் இங்கு ஆன்மாவின் பிரம்மத்தின் அவதாரமாவது பிரம்மத்தின் நிலை மாறுபாடு என்று இது படைக்கப்படுவதா சொல்லல் தவறு. என்ன சொல்றோம்? பரமாத்மா கண்ணனா வந்தான்னாக்க பரமாத்மா அங்க இல்லையா? அப்படி இல்லையே. அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவதற்காக எத்தனையோ உருவம் எடுத்துக்கிறான். அதுதான் எடுக்க முடியும். இன்னும் இல்லை, ஒரு சௌகரியங்கிற முனிவர் அவர் 50 உருவம் எடுத்துட்டு 50 பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டாருனாக்க அதே மாதிரி அவனுடைய உருவம் இங்க இருக்க அவ்வளவுதான் ஒழிய மற்றபடி அவன் இல்லாமல் அவன் படைக்கப்பட்டது இல்லை. பாஞ்சராத்திரை மறுப்போர் முன்வைக்கும் காரணங்கள். பாஞ்சராத்திரம் ஒரு தந்திரம், அதாவது செயல்முறை. செயல்முறை சாத்திரம். வேதமோ அதன் பகுதியோ அல்ல. இதில் பரபிரம்மமான வாசுதேவனிடந்து சங்கர்ஷணன் என்னும் ஜீவன் பிறந்தான். சங்கர்ஷணனிடந்து பிரத்யுவன் என்னும் மனம் தோன்றியது. அதனின்றும் அனிருத்தன் அகங்காரம் தோன்றிற்று என்று ஜீவனுக்கு பிறப்பு கூறப்படுவதும் ஜீவனிடமிருந்து மனம் பிறந்தது என்பதும் பொருந்தாது. ஜீவன் பெறப்பட்டது, மற்றவை பிரம்மத்தாலே படைக்கப்பட்டவை. இவற்றுக்கு ராமானுஜர் அளிக்கும் மறுப்பு. செயல்முறை சாஸ்திரங்களும் பிரம்மத்தை அறிய துணை புரிவையாயின் கொள்ளத்தக்கவையும். பிரச்சனை என்னன்னாக்க நம்ம நோக்கம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு எதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். வேள்விகள் யாவும் செயல்முறை சாஸ்திரங்களை பண்றோம் இல்லையா? வேள்வி பண்றோம், ஒரு கடத்துல ஆவாகனம் பண்றோம், இங்க ஒரு கான்செக்ரேஷன் பண்றச்சு என்ன பண்றோம்?
ஒரு ஒரு குடத்துல நல்ல தீர்த்தத்தை பற்றி வச்சு அதுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அந்த தேவதையை அதில் ஆவாகனம் பண்ணுறோம். அந்த தீர்த்தத்தை அந்த கோபுரத்து மேலேயும் அந்த பிம்பத்து மேலேயும் தெளிக்கிறோம். அப்போ இது சாதாரண தண்ணீர் இல்லையே, இப்போ இது வேறையா இருக்கு இல்லையா, இப்போ மாறுபட்டதா இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஒரு பிம்பம் இருக்கு, ஒரு பிரதிமை இருக்கு, அது சாதாரண பொம்மை மாதிரி இல்லை, அது தெய்வமா இருக்கு. இதெல்லாம் அனுப்பிங்க சுவாமி. நம்ம நவராத்திரி குரு வைக்கிறோம், குரு வைக்கிறச்சே கூட இந்த பொம்மைகள் எல்லாத்தையும் நம்ம தெய்வம் தான் நினைச்சுக்கிறோம். வெறும் பொம்மை தான் நினைச்சுக்கிறோம் நம்ம இல்லையே. கேள்விகள் யாவும் செயல்முறை சாத்திரங்களே, பாஞ்சராத்திர ஆகமும் வேத நெறிகளுக்கு உட்பட்ட செயல்களையே வலியுறுத்துகிறது. இது எங்கேயும் நீ ராத்திரி இது பண்ணு கல்கொடத்தில் ஆவாகனம் பண்ணுதான் சொல்றதா, சுடுகாட்டு சாம்பல் பூசிக்கோன்னு சொல்றதா? இல்லையே. வேதத்துல என்ன நெறி சொல்றதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கு, அதுல மாறக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஒரு அர்ச்சகனானவன் அவனுக்கு பர்சனல் ஹைஜீன்லேருந்து ஆரம்பிச்சு, அவன் பாத்ரூம் போல ஆரம்பிச்சு, குளிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, கோயிலுக்கு போச்சு எப்படி எல்லாம் போகணும் அப்படிங்கிறது சொல்றது. கோவிலில் இருந்துச்சு என்ன நடைமுறைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கலாம் இருக்கு. அதனால அது எதுவுமே வேதத்துக்கு முரண்பாடா கிடையாது. எங்கு வாசுதேவன் இதெல்லாம் வருகிறது. பாசுபத ஆகமம் போல் புறம்பானவைகளே அல்ல. இதில் வாசுதேவன் என்பதால் எங்கும் நிறைந்துள்ள பரபிரம்மே பேசப்படுகிறது. சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தன் முதலியோர் உண்டானார்கள் என்பது அவருடைய உலக தொழில் புரியும் நிலை மாறுபாடே ஒழிய அது படைக்கப்பட்ட ஒன்று என்றாகாது. எப்படின்னாக்க, ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு நிறுவனத்துல ஒரு மேனேஜரா இருக்கார். இந்த நிறுவனத்தை பொறுத்த மட்டும் அவர் மேனேஜர். வீட்டுக்கு வந்தாக்க மனைவிக்கு கணவர், குழந்தைகளுக்கு அப்பா. அப்போ மேனேஜர் அப்பாவாக படைக்கப்பட்டார், மேனேஜர் கணவராக மாறினார்னு சொல்ல முடியுமா? இல்லையே. அவர் தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான பேர் வந்தாலும் இருக்கிறது அவர் மாறல. அப்படிங்கிறது முக்கியமா இல்லை. உலக தொழில் நிலை மாறுபாடு ஒழிய படைக்கப்பட்டது ஒன்றாகாது. நாராயணா பிரம்மா ஜாயுதே போன்ற உபனிஷத் வாக்கியங்கள் பிரம்மா எனும் உடலமைப்பு கொண்ட ஆத்மா தோன்றியது என்று அறிவிடப்பட்டுள்ளது. இந்த ஒவ்வொரு ஆத்மாக்களையும் படைச்சார். அதாவது ஆத்மாக்களை பிரம்மாவாக ஆக்கினார், சிவனாக ஆக்கினார். அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிசன் சொன்னார் இல்லையா? இதுக்குள்ள தான் நுழைஞ்சார், அவர்களை செயல்புரிய வச்சார். ஒவ்வொன்றுக்கும் பேரும் உருவமும் விவரியா கொடுத்தார். அதே போல் விஷ்ணுவின் அவதாரங்களும் வினைப்பயனாக அன்றி அவனுடைய விருப்பத்தினாலேயே ஒவ்வொரு காரிய நிமித்தத்தாலே கொல்லப்பட்டது. இப்போ 10 பேருக்கெல்லாம் பிறந்தா இறப்பு உண்டு, வாஸ்தவம். பெருமாளா பிறந்தார், ராமன் பிறந்தார், ராமன் தன்னுடைய ஜோதிக்கு எழுந்திருந்தார். கண்ணன் பிறந்தார், கண்ணனும் வேடெல்லாம் அடிக்கப்பட்டு அவரும் தன்னுடைய ஜோதிக்கு எழுந்திருந்தார். ஆனா என்ன அவனுடைய பிறப்புக்கு நம்ம பிறப்புக்கு வித்தியாசம்? அங்கிருந்து ராமன் தசரதனை தன் தகப்பனாக தெரிந்தெடுத்தான், அவரால் முடியும். நம்ம யாராவது இந்த 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 இன்னாருக்கு குழந்தைய நினைச்சோமா? முடியுமா? இல்லை. நம்ம தான் எனக்கு இந்த மாதிரி பிள்ளை பிறகு பெற முடியுமா? நம்ம முடியாது இல்லையா? அவன் தன் விருப்பத்தினால பெறப்படுகிறான், நம்ம வினையினால பெறப்படுகிறோம். அதனால அவனுடைய பிறப்புக்கும் நம்ம பிறப்புக்கும் வித்தியாசம் உண்டு. இதுல பரிபாடல்ல சொல்றது என்னன்னாக்க, பிறவா பிறப்பில்லை பிறப்பித்தார் இல்லையே. பெருமாளுக்கு சொல்றச்சே பரிபாடல்ல, நீ பிறவா பிறப்பில்லை, எல்லா லெவல்லையும் கொஞ்சம் மரத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பிறந்திருக்கேன். ஆனா உன்னை பிறப்பிக்க மரம்னாக்க ஒரு விதை இருக்கணுமே, இல்லை. இதாவன்னாங்க ஒருத்தருந்து ஒன்று ஆர்டர் பண்ணிக்கணும், இந்த மாதிரி பிறப்படுன்ட்டு. இல்லை உனக்கு கர்மா இருக்கணுமே பண்ண மாதிரி பிறக்கிறதுக்கு, அப்படின்லாம் இல்லை. பிறவா பிறப்பில்லை பிறப்பித்தார் இல்லையே. இதவே சம்ஸ்கிருதத்துல அஜாயமானோ பகுதா விஜாயதே. அஜாயமானோ பிறப்பின்பதை அறியாதவன் பகுதா விஜாயதே பலபடியாக பிறக்கிறான். இந்த கான்ட்ரவர்சி அவனுக்கு தான் முடியும். இதுதான் அகடித கடனா சாமர்த்தியம். சேர முடியாதவர்களை, சேரத்தகாதவர்களை சேர்த்துக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு ஒருத்தனுக்கு தான் உண்டு. அதனால அவனுக்கு கடவுள். அதே போல் விஷ்ணு அவதாரங்களும் வினைப்பயனாக அன்றி அவனுடைய விருப்பத்தினாலேயே ஒவ்வொரு காரிய நிமித்தத்தாலேயே கொல்லப்பட்டன. சிலர் இக்கொள்கைக்கு மாசு கற்பிக்கும் நோக்கத்தில் வேதங்கள் அங்கங்கள் முதலியவற்றை அறிந்திருந்தும் தன்னால்
பிரம்மத்தை அறிய இயலவில்லை என்று பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு முதல்வர் சாண்டில்யர் வேதத்தை எழுகிறார் என்கிறார். நம்ம முன்னால் ஒன்று பார்த்த பூம வித்யான்னு, பூம வித்யால நாரதர் சனத்குமார்கிட்ட கேட்கிறார், நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன், ஆனா எனக்கு ஆத்மாவை பத்தி தெரியல அப்படிங்கிறச்சே உனக்கு என்னதான் தெரியும் கேட்டார். இதெல்லாம் வெறும் சொற்கள் தான், சொற்களுக்கு மேல அதுக்கு இது இருக்கு, வாக்கு இருக்கு, வாக்குக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல சொல்லி பூமான்னு சொல்லி, இந்த பூமா அதுக்கு மேல ஆத்மா, ஆத்மாவை தெரிஞ்சின்றவன் அதிவாதி ஆகிறான் அப்படின்னு சொல்லி, அதுக்கு மேல பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு, இதை தெரிஞ்சவன் சத்தியவாதி ஆகிறான். அவர் கேட்டுக்கிறான், சத்தியவாதி ஆகணும் கேட்டுக்கிறார். ஆக ஆத்மா அதுக்கு மேல பரமாத்மா இருக்குது. அப்ப எதுக்காக கேட்கிறார்? நாரது தெரியாமல கேட்கிறார். தெரியுங்க, நாரது பிரம்மாவோட பிள்ளை, தெரியாமல கேட்கிறார், நமக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக கேட்கிறார். அதே மாதிரி சாண்டில்யர் என்பவர் நம்ம மக்களுக்காக கேட்கிறார். இந்த உபாசனம் சொல்றீர்கள், அதெல்லாம் சொல்றீங்க, எல்லாம் அப்டிராக்டாவே இருக்கு, அதை நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவர் கேட்கறச்சு சொல்றார். இந்த மாதிரி ஆகமங்கள் சாஸ்திரங்களுக்கு நேரம் நீங்க மாதிரி உங்களுக்கு எந்த உருவம் விருப்பமா இருக்கோ அதை அந்த ஒழுங்குக்கு உட்பட்டு படைச்சு அதை நீங்க தெய்வமா கும்பிட்டு வரலாம் அப்படிங்கிறார். வேற ஒன்றும் இல்லை சுவாமி, நமக்கு மெயின் ஃபுட்டு ரைஸ். ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்றோமா இல்லையா? சில பேருக்கு சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு அதுக்கு அழிஞ்சு நல்லா வளர்ந்துட்டு வந்தால் பிடிக்கும். ஏன்? ஒரே பொருள் தானே, வேறையா இருக்கு இல்லையா? அதே மாதிரி அழிஞ்சு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் நம்ம. அதே மாதிரி ஒன்னொன்னு அவளோட விருப்பம் யோகோ பின்னருச்சி, ஒருத்தருக்கு விருப்பம் மாறுபடும். ஆழ்வார்கள் எடுத்துங்களேன், சில ஆழ்வார்கள் சொன்னா முதல் ஆழ்வார்கள் அவ எப்போ என்ன பண்ணுவா, அவ வந்து பரதத்துவத்திலே ஊன்றி இருப்பார். திருமழி ஆழ்வார் இருக்காரு, அவர் அந்தர்யாமிலே ஊன்றி இருப்பார். அவர் மனசுல எப்பவும் இருக்கார், புறம்பு சிந்து காட்டிட்டு தன் மனசுக்குள்ளே பெருமாளை காட்டியிருக்கார். பெரிய ஆழ்வார், ஆண்டாள், அம்மாழ்வார் இவள் எல்லாரும் கிருஷ்ணாவதாரத்தில் ஊன்றி இருப்பார். அவளுக்குலாம் கண்ணன் தாலாட்டு பாடுறார், தாயா இருக்கார். அம்மாழ்வாருக்கு பேரே கிருஷ்ணா தத்துவம்னு பேரு. ஆண்டாள் கேட்கவே வேண்டாம், கண்ணனை தான் படுத்திருக்காங்க. குலசேகர ஆழ்வார் ராமனை தான் கூட படிருக்கார். மென்னு புகழ் கோசலைதன் மணி வயிறு வாய்த்தவனே ராமனை தான் படிருக்கார். திருப்பி ராமாயணத்தை அப்படி ஊறி போனவர். ஆனா தொண்டரடிப்படி ஆழ்வார், அப்புறம் திருமங்கை ஆழ்வார் கொண்டதும் அச்சாவதார் தான் படிருக்கார். கிட்டத்தட்ட 85 திவ்யதேசத்தை படிருக்கார். ஆக இந்த மாதிரி ஒன்னொன்னு அவளுக்கு ஈடுபாடு எதுல இருக்கோ அதை முக்கியமா வச்சுன்னு பண்றாள் இல்லையா? இதெல்லாம் விட வேடிக்கை என்னன்னாக்க, நம்ம பார்க்கிற பெருமாளுக்கு நமக்கு கண்ணு இதுல சரியா இல்லை, பார்க்க தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அவருக்கு உண்மையிலேயே அந்த நிலைமை இருக்குங்கிறது சில பேருக்கு தெரியுது. உதாரணமா ராமானுசர் காலம், ராமானுசர் காவேரியில குளிச்சுட்டு நித்தியகிரிமாசம் குடிச்சுட்டு இருந்தார். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணினாருனாக்க, அவருடைய மனைவி போறார், மனைவிக்கு கொடை பிடிச்சுன்னு போறார், முன்னாள் கீழே வெயில் சுடாமல் இருந்து நடவாவிட வச்சுன்னு போறார். ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணினாருனாக்க, ஒருத்தரை விட்டு அவர் கூட்டிட்டு வர சொன்னார். சரி, யார் என்ன? நான் வந்து சோழராஜாவில் 8D கேம்பா இருக்கேன், இங்க நைட் டியூட்டி முடிச்சுட்டு நான் போறேன். அவர் ஏன் 4 பேருக்கு முன்னால இப்படி மனைவிக்கு உடம்பிடிச்சுன்னு போறதும் அவளுக்கு கீழே நடவாடு வச்சுன்னு போறதும் உங்களுக்கு வெக்கமாப்படலையா அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவருடைய கண்ணழகுக்கு ஈடு எது வரும்? இந்த வெயில் பட்டதுனாக்க இந்த கண்ணழகுக்கு ஏதாவது ஊர் வந்துடும் அப்படிங்கிறத பண்றேன். அப்படியா? அப்படிப்பட்ட கண்ணழகன் ஒரு சன்னியாசிக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரியும். அப்போ ஒன்று பண்ணோம், நான் உமக்கு இதை விட ஒரு அழகான கண்ணை காமிச்சா என்ன பண்ணுவேன், நான் அதில் ஈடுபட்டுறேன் அப்படிங்க. சரி, அவர் கூட்டின்னு போனார். நேர பெரியவருமாள்கிட்ட வந்தார். பெரியவருமாள், நான் திருப்பாணாழ்வார் அரசுதான் பெரியவாகி படை பறந்து விழுந்து செவ்வரியோடு நீண்ட பெரியவாய கண்கள் அப்படின்னு சொன்ன அவர்கிட்ட பிரார்த்திச்சிருந்தார். பெருமாளே, இவருக்கு திருப்பாணாழ்வாருக்கு எந்த திருக்கண்களை காட்டினீரோ அதை இவருக்கு காட்டணுங்க. இதே பெருமாளை அவர் பிள்ளைவரங்காவலிதாசர் பார்த்தார். பார்த்த உடனே அவருடைய அழகு தெரிஞ்சது. திருப்பாணாழ்வார் காட்டின கண்ணை இவர் காட்டினார். காட்டின உடனே நம்பினார். அவர் அப்புறம் இவருக்கு தொண்டராயிட்டு. அதாவது இந்த அச்சாவிகிரகத்தையும் நம்ம பார்க்கிற மாதிரி பார்த்தா நிச்சயமா பெருமாள் தெரிவார்.
நம்ம மனசுல கோளாறு இருக்கிறதுனால தான் நமக்கு முழுக்க தெரியல. அவ்வளவுதானே ஒழிய வேற என்னத்துக்கு. நீங்க இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் இது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு, நெட்டு வகைராக்கெல்லாம் இருக்கு. ஆனா இதை எடுக்கிறதுக்கு ஒரு தனியா வச்சுருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். யாருக்காவது இதை கிரகிக்கக்கூடிய தன்மை இருந்து காது கிரிக்கணும்னாக்க இதெல்லாமே வேண்டாமே. காதால கேட்க முடியும், கண்ணால பார்க்க முடியுமே. நமக்கு முடியலங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பகவானுடைய அருள் எல்லா இடத்துலையும் இருக்கு. அது இந்த அச்சாவது விக்கிரகத்துலையும் இருக்கு. நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தோம்னாக்க பகவானே அதுல தெரியவர் நமக்கு. சிலர் இக்கொள்கைக்கு மாசு கற்பிக்கும் நோக்கத்தில் வேதங்கள் அங்கங்கள் முதலியவற்றை அறிந்திருந்தும் தன்னால் பிரம்மத்தை அறிய இயலவில்லை என பாஞ்சராத்திர ஆகமத்திற்கு முதல்வரான சாண்டிலில் வேதத்தை திகழ்கிறார் என்கின்றனர். இது தவறு. சாந்தோக்கியத்தில் பூம வித்யாவில் பிரம்மனின் புதல்வராய் யாவற்றையும் அறிந்தவர் எனப்படும் நாரதர் தான் வேதங்கள் முதலான வித்தியைகள் ஈராக யாவற்றையும் அறிந்திருந்தும் ஆத்ம வித்தியை அறியவில்லை என கூறுகிறார். இதுதான் பெற்ற கல்வியை குறை கூறுவதாக தன் அறிவு குறைவையே அவர் வெளிப்படுத்துவது போல் இங்கும் வேதங்கள் நிகழப்படவில்லை. எல்லாரும் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறோம். நம்ம எல்லாரும் டோபோகிராஃபின்னு தெரியுமா? தெரியாது. எத்தனை பேர் வெக்டார் இன்டகிரேஷன் தெரியும்? தெரியாது. அதனால மேத்ஸ் படிக்கல இருக்க மாட்டேமா. மேத்மெட்டிக்ஸ் பிரான்ச்சா இருந்தாலும் அந்த அளவுக்கு போகல. எனக்கு அது குறைச்சலா பண்ணியிருக்கேன். இப்போ மக்கள் சாதாரண மக்களுக்கு உபாசனம் பண்ணி இல்லை மனசுல கேட்டு நிறுத்திக்க வழி இல்லை. அது தெரியறதுக்காக என்ன பண்றதுனாக்க உனக்கு ஒரு உருவம் காமிக்க. ஒரு குழந்தைக்கு என்ன பண்றோம்? யானைன்னு ஒரு படத்தை போட்டு காமிக்கிறோம். அப்போ புரியுறதா இல்லையா? நம்ம எத்தனை பேர் கங்காருவை பார்த்துருக்கோம்? பார்த்தது இல்லை. ஆனா ஒரு படத்துல பார்த்தா புரிஞ்சுக்கிறோம் கங்காருன்னு இருக்கும். அந்த மாதிரி பகவான்கிறதுக்காக இந்த மாதிரி இருப்ப அப்படின்னு காமிச்சோம்னாக்க நம்ம மனசுல அந்த எண்ணம் படிகிறது. அதே நம்ம உபாசனை மட்டும் வச்சுக்கிறோம். மேலும் பரமாத்மா அஜாயமானோ பகுதா விஜாயதே என்பதில் தானே தன்னை படைத்துக் கொள்கிறான் என்பதை உறுதி செய்யப்படுகிறது. இவ்வதிகாரம் அறுதியிடப்படும் பொருள் வேத நெறிகளுக்கு வேதம் உட்பட்ட செயல்முறைகளை எளிமையாக யாவருக்கும் விளங்க வைக்கவே பாஞ்சராத்திரம் எழுதியுள்ளது. எனவே அந்நெறிகளுக்கு புறம்பான செய்வாகமம் போல் தள்ளத்தக்கதில் கொள்ளத்தக்கதே. படைத்தான் என்பது தன்னைத்தானே நிலை மாற்றி கொள்ளும் அவதாரங்களை போல் கூறப்பட்டுள்ளதே தவிர ஆன்மா படைக்கப்பட்டது என்பதாக அல்ல. ஏனெனில் ஆத்மா படைக்கப்படுவது என்ற கருத்தை இதே சாஸ்திரத்தில் வலுவாக மறுக்கப்பட்டுள்ளது. முன்னால் ஆரம்பிச்சு பாஞ்சரத்தை ஆரம்பிச்சு ஆன்மா படைக்கப்பட்டதில்லை. இவங்க சொன்ன மாதிரி இந்த மூணு சித்து அச்சித்து ஈஸ்வரன் தான் ஆரம்பிச்சிருக்கு. அதில் இதுலேருந்து வந்தான் சொன்னாங்க. படைக்கப்பட்டதாக இல்லை, அவன் தன்னை மாத்தினான் அப்படிங்கிறது தோணிக்கிட்டு. ஆகவே பாஞ்சராத்திர ஆகமும் முழுவதும் கொள்ளத்தக்கது. புரியுதா? சுவாமி புரியுதா? புரியுது சுவாமி. இப்போ அடியன் இதுல வைகானச பத்தி அவ்வளவா டிஸ்கஷன் வரல இல்லையா? வைகானசம் பாஞ்சராத்திர ஒரு பகுதி தாங்கிறதுனால அது தனியா வரல. ஆகம்னு எடுத்துட்டாச்சுனாக்கா வைகானசம் தானா வந்துடும், அதுலயே வந்துடும். ஓகே சுவாமி, கிளியரா. வேற உமா ஏதாவது சந்தேகம் உண்டா? வேற யாருக்காவது? ஒரு நிமிஷம் மியூட்ல இருக்கேன். சுவாமி, இது ஸ்ரீபாஷ்யத்துல நம்ம ராமானுஜர் இந்த பாஞ்சராத்திரத்தை சொல்லி அப்படியே நம்மள இந்த உருவ வழிபாடு அந்த நம்மளோட விசிஷ்டாத்வைத தத்துவத்தை அப்படியே கொண்டு போறார். இந்த பரம் விபவம் அப்படியே எடுத்துன்னு போறார். அப்ப சங்கர பாஷ்யத்துல இது இருக்காதோ? சங்கர பாஷ்யம் சங்கர உருவ வழிபாடு மறுக்கிறவர். ஆமா, அதனால மறுத்திருக்காரு. மறுத்ததோட முடிஞ்சிடும். ஞானான் மோட்சா சங்கரருக்கு. அதனால அவர் உருவ வழிபாடு வேண்டாங்கிறவர். அதாவது சங்கரத்து சைவ ஆகமம் வேறுபட்டது. அதான் சைவ ஆகமம் சொல்லிச்சு. நம்ம சீபாஷ்டத்தை சைவாகம் சொல்லலை. நான் இப்போ சைவாகம்ங்கிறது பின்னால ரெகுலேட் பண்ணப்பட்டு மெய்கண்ட தேவர் அவளிருந்து பின்னால் திருமூலர்லேருந்து வகை ஆரம்பிச்சு அது அதுல 28 பிரிவு இருக்குன்னு சொல்றேன். நான் படிச்சிருக்கேன். ஆனா அது என்னன்னு எக்ஸாக்டா எனக்கு தெரியாது. மீதி இருக்கு பாருங்க. சக்தி ஆகமம் இருக்கு பாருங்க, சக்தி வழிபாடு.
அம்மன் வகைராக்கள் வழிபடுறா இல்லையா, அதுவும் சைவாகத்து பகுதி தான். இப்போ சைவம், சாக்தம், கௌமாரம், கணாபத்தியம்ங்கிறா இல்லையா, இது எல்லாமே சைவாகத்து வழிபட்டது தான். அதனால அதே வழிபாடெல்லாம் போகிறது. இன்னைக்கு கேரளாவில் போறீங்கன்னாக்க அநேகமாக எல்லாருக்கும் சாக்த ஆகம வழிபாடு தான் நடக்கிறது. அதனால இப்போ ஆகமங்கிறது பொதுவாக வேதத்துக்கு மாறுபடாம மக்களுடைய மனசுல பகவானை பத்தின ஒரு தெளிவான எண்ணம் ஏற்படுறதுக்காக ஒரு உருவமா வலிச்சு காமிச்சு அந்த உருவத்துக்கு தான் தனக்கு என்னதான் பண்ணிக்கிறானோ அதெல்லாம் அதுக்கும் அது பண்ண வச்சு, ஓ நம்மோட இட்ஸ் லிவிங் மேன் அமங் அஸ், இட்ஸ் லிவிங் திங் அமங் அஸ் அப்படிங்கிற ஃபீலிங்கே ஏற்படுத்தும். அதுக்கு தான் அது இதெல்லாம் பண்ணும். புரியுதா? புரியுது சுவாமி. அதான் இது அப்படியே நம்மளுடைய விசிஷ்டாத்வைத ராமானுஜருடைய கோட்பாடு. இந்த இதுவே எக்ஸாக்டா நம்ம இப்ப எப்படி நம்ம பகவானை பார்க்கணும், அவரையும் நம்ம வீட்டுல இருக்கிறவரையும் ஒரு மெம்பரா பார்க்கணும். அந்த இது பண்றது அவர் வீட்டுல இருக்காரு, அதுக்கு அவருக்கு அந்த எல்லா பிரசாதம் எது பண்றதா இருந்தாலும் அவருக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடுற மாதிரி பண்ணணும். இது எல்லாமே இந்த வைணவ ராமானுஜ தத்துவம் தான். அது அப்படியே கொண்டு வந்துட்டார். ஆமா, அதை வச்சுதான் ராமானுஜன் சொல்லிருக்காரு. ராமானுஜன் சொல்லி அது பண்ணல, அது இருக்குது ராமானுஜன் நமக்கு எழுதி கொடுத்தாரு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்த தெய்வத்தை எந்த தெய்வத்தை நம்ம பூஜை பண்றோமோ, ஒரு விக்கிரமா வச்சு பூஜை பண்றோமோ, அது எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஆகமம் சொல்றது எப்படின்னாக்க, ஒரு ராஜா இருக்கான். இந்த ராஜா அவர் உடம்பு முடியலன்னாக்க அவனுக்கு இளவரசன் தான் நாட்டை பார்த்துட்டு இருக்கான். இளவரசன் சின்ன பையன். ஆனா சுத்தி இருக்க மந்திய பிரதானிகள் இருக்கா இல்லையா, அவள நல்ல விசுவாசம் உள்ளவ, நாட்டை நல்லா நடத்தின்னு கொண்டவங்க. அவ எப்படி அந்த அரசகுமாரனுக்கு எல்லாத்தையும் சொல்லி அறிவுறுத்தி செஞ்சு அதுக்கேற்ற எவ்வளவு மதியானம் அதே மாதிரி நடத்தணும். அதாவது நம்ம விட குழந்தை மாதிரி இருக்கிறவன் அதுக்கேற்ற மாதிரி மிருதுவா நடத்தணும். ஆனா அதிகாரம் உள்ளவன் அவன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். இந்த எல்லாத்தையும் சேர்த்து பண்றவன். தன்னை குழந்தையா பார்த்து சொல்றாரு, வண்ண மாடங்கள் சூழ்ந்திருக்கு ஓட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் என்ன சொன்ன எதிரேற்று விட கண்ணன் விட்டு கலந்தவராயிட்டு பெரியார் பாடச்சே, கண்ணா நீ பாடு மாணிக்கம் கட்டி மயிரம் விடகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் பேணி உனக்கு பிறவன் விடுதந்தான் பாணி குழலே தாரியலோ தானே தாரியலோ தாலாட்டு பாடுறாரு இல்லையா கண்ணனுக்கு, தன்னை தாயா பகிச்சுக்கின்றது. அது அந்த அளவுக்கு ஈடுபாடு. அது மாதிரி அவனை ஒரு குழந்தை மாதிரி எடுத்துக்கணும், ஒரு அரசன் மாதிரி எடுத்துக்கணும், ஒரு நண்பன் மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா வகையிலையும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒருத்தன் அப்படிங்கிற ஃபீல் நமக்கு இருந்ததுனாக்க நம்ம மறக்க மாட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான், அவன் நம்ம புண்ணிய பாவத்தை கணக்கு எடுத்துட்டு இருக்கான் அப்படின்றதுனாக்க நம்ம அவன் எங்கேயோ இருக்கான், அவனுக்கு தூரமாயிடும். அப்படி இல்லாம நம்ம அவனுக்கு பக்கத்திலே இருக்கும், நம்ம தோளில் கை போட்டு இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தெரியும். சிறப்பா இருந்தது சுவாமி. புரியுது. வேற டவுட்ஸ் வேற யாருக்காவது? ஜமீலா, உங்களுக்கு டவுட் இல்லையா? இல்ல சுவாமி. ரைட், சரி, இதை முடிச்சுக்குமா? ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவிழை சரணம், ஆச்சாரியன் திருவிழை சரணம். தஸ்மை ராமானுஜாரியாய் நம பரமயோகினே யஸ்மிதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வலன் வசீசமுதே. நன்றி சுவாமி.